ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஓகேவா, ஒரு டேட்டாவை எப்படி எல்லாம் புஷ் பண்றது, புல் பண்றது, அது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். பட் நவ் we are only talk with, ஓகேவா, not the practical session today. ஓகேவா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே ஒன்லி ஒன் அண்ட் ஒன் தியரி கான்செப்ட்ஸ் தான். சரியா, அந்த தியரி அப்படின்னா நம்ம உட்காந்து பிடிஎஃப்லாம் போட்டு அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றது கிடையாது. ஓகேவா, ஸோ வந்து ஒரு டேட்டானா என்னன்றத ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த டேட்டாவை எண்ட் டு எண்டா நம்ம எங்க எடுத்துட்டு போறோம், ஓகேவா, அந்த டேட்டாவை எண்ட் டு எண்ட் எங்க எடுத்துட்டு போறோம், அதுல என்னென்ன நடக்குது, ஓகேவா. இந்த மாதிரி நீங்க இந்த சீக்வல்னு ஒரு கான்செப்ட் பாத்தீங்க இல்லையா, அதை எந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்றதுதான் டுடே we are going to discussions. ஓகேவா, இதுக்கு முன்னாடி யாருக்காவது வந்து ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியும் ப்ரோ, ஓகேவா, ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் அப்படின்னா ஓகே இட்ஸ் ஃபைன். அந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஃபைன். சப்போஸ் உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் ஆஸ்க். ஓகேவா, எனக்கு எந்த டவுட் இருக்கு, ஓகேவா, இப்போ நம்ம இன்னைக்கு செஷன் புரிஞ்சாதான் பின்னாடி வரக்கூடிய ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் ஆகட்டும், இல்லை இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய எல்லா செஷன்ஸும் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஓகேவா, இப்போ டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இவருக்கு என்னென்ன பண்ணுவாரு அப்படின்னா டேட்டாவை என்ன பண்ணுவாரு, டேட்டாவை புஷ் பண்ணுவாரு. புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா புல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு டேர்முமே யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பேசிக்கா பேசலாம். சரிங்களா, நீங்களாம் யாருங்க, we are students, கரெக்டா, நீங்களாம் யாரு, ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட டீச்சிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஐ மீன் வந்து உங்களுக்கு ஒரு ஹெட் மாஸ்டர்ஸோ இல்லை வந்து ஒரு பிரின்சிபலோ யாரை வச்சுக்கலாம், ஜமாலை வச்சுக்கலாமா, அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு இன்ஸ்டியூட் நடத்துறாரு நம்ம வச்சுக்கலாம், ஒரு பேசிக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா, ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டியூட்ல நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஜாயின் பண்ணி, ஓகே, we are already joined. ஓகேவா, ஜாயின் பண்ணி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, லேர்ன் பண்றீங்க. ஓகேவா, ஸோ நீங்க ஒரு இன்ஸ்டியூட், ஓகேவா, ஸோ இந்த இன்ஸ்டியூட்டோட ஓனர் யாரு, ஜமால் அப்படின்னு வச்சுக்கலாமா. ஓகே, இப்போ நீங்க இந்த இன்ஸ்டியூட் வந்திருக்கீங்க, ஓகேவா. ஆனா ஜமால் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த செக்ஷன்ல, ஓகேவா, டுடே, ஓகேவா, எத்தனை பேர் பிரசண்டா இருக்காங்க, ஓகேவா, எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்சென்ட், இது எல்லாமே என்ன பண்ணணும், ஒரு டே டு டே நோட் பண்ணணும் இல்லையா. ஓகே, நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ திஸ் வீக்கு வந்து சண்டே மட்டும் நீங்க அட்டன் பண்ணுறீங்க. இதே நார்மலா இருந்தது அப்படின்னா நீங்க டே டு டே வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அந்த வகையை நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ இந்த டேட்டாவெல்லாம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஜமால் லோட் பண்ணுவாரு, நம்ம சொல்லியிருக்கோம், கரெக்டா. எஸ், இல்ல அப்படின்னா இது உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் இருந்தா கூட இப்போ ஜமால்ன்ற ஒரு பர்சன், ஓகேவா, சோ ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காரு நான் சொன்னேன். சரிங்களா, இந்த இன்ஸ்டிடியூட்ல ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்றாங்க. என்ன பண்றாங்க, ஜாயின் பண்றாங்க. சரிங்களா, ஆனா ஜமால் இதை எப்படி நோட் பண்ணுவாரு அப்படின்னா இப்ப நம்ம பேசிக்கா பார்க்கலாம். சரிங்களா, பேசிக்கா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்றத பார்க்க போறோம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்க. சாரி பண்றேன். ஓ சாரி டு ஸ்கிரீன் ஷேர் பண்ண நினைச்சிட்டு டைப் பண்ணிட்டு இருக்கேன். சரி,
இப்போ தெரியுதா ஸ்க்ரீன்? தெரியுது. ஓகே. ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன பேக் எண்ட்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும்ல. எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் தானே. ஓகேவா? இந்த பேக் எண்ட்ல சீக்வல்ன்றது வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட்னா என்னங்க அப்படின்னா யூஐல உட்காந்துருக்கீங்க இல்லையா, அதுதான் ஃப்ரண்ட் எண்ட். அந்த யூஐல உட்காந்துறது பேக் எண்ட்ல எப்படி நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு என்ன தெரியும், ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் ஒன்லி வியூ ஆகும், கரெக்டா? ஆனா பேக் எண்ட் நடக்கிறது நமக்கு என்ன தெரியாது, தெரியாது. ஓகே ஃபைன். ஃப்ரண்ட் எண்ட்ன்றது நான் என்ன சொன்னேன், யூஐன்னு சொன்னேன். யூஐனா என்னங்க, இப்போ நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதுதான் வந்து உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் யூஐ. ஓகேவா? இப்போ இந்த பர்சன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆப் வச்சுக்கலாம், அந்த உண்டானது. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஆப்னே வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் ஆப்னே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து ஜமால் வந்து கிரியேட் பண்றாரு. ஓகேவா? மேபி அவரு தான் வந்து ஓனர், அவரு கிரியேட் பண்ண மாட்டாரு. ஓகேவா? ஸோ இந்த ஆப்பை வந்து யாரு கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்பர்ஸ். ஓகேவா? நீங்க வந்து டேட்டா இன்ஜினியர்ஸ். ஓகேவா? நீங்க வந்து இந்த ஆப்ஸ்லாம் கிரியேட் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து வேற ஒர்க். இதுல வந்து யார் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து இதை ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஜமால் கிட்ட இந்த ஆப்ஸ் இருக்குது. ஓகேவா? இட்ஸ் ஃபைன். இந்த ஆப்பை உங்களை என்ன பண்ண சொல்றாரு, இப்போ நீங்க வந்து ஸ்டார்டிங் வரும்போது உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, கரெக்டா? அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க ஃபில் பண்ண உடனே அந்த டேட்டா எங்க போகும் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்டுக்கு போகும். பேக் எண்ட் என்னது, நம்மளால பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு சீக்வல் ஒரு ஜாவோ யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய உங்க நேம், ஓகேவா, உங்க டேட் ஆஃப் பர்த், அது வந்து உங்களோட அட்ரஸ், ஓகேவா, அந்த உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், நீங்க முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்க எப்போ காலேஜ் முடிச்சீங்க, எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேக் எண்ட்ல டேட்டாவா டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். பேக் எண்ட்ல டேட்டா பேஸ்ல டேட்டாவா ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இந்த கதையெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்றது சொல்றேன். சரிங்களா? இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்கதான் உங்க ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி இருக்க ஒர்க் நீங்க ஏதாவது பண்ண போறீங்களா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது பண்ண போறீங்களா அப்படின்னா கிடையாது. இங்க இருந்துதான் உங்களோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. எங்க இருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது, இந்த டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, அங்க இருந்துதான் உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேட்டாவை எடுத்துட்டு இப்போ இந்த ஓனர், ஓகேவா, ஜமால் என்ன பண்றாரு, என்கிட்ட டேட்டா இருக்கு, நான் டேட்டாவை கொடுக்குறேன். ஃபைன். ஆனா அவர் என்ன கேட்கிறாரு, எனக்கு ஒரு ஷார்ட்டா வியூ பண்ணுங்க, என்னோட டேட்டாவை எல்லாமே நீங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு டேட்டாவா வேணும் ஒரு பவர் பிஐ, ஓகேவா, ஒரு பவர் பிஐ மேபி வந்து ஒரு சார்ட்ஸ் மாதிரியோ இல்ல வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ட் யூசருக்கு தான் நம்ம கொடுத்தாதான் ஈஸி டு அட்ராக்டா இருக்கும். இப்போ நான் போயிட்டு இந்த இடத்துல ஒன்று, ஓகேவா, அருண் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஃபீஸ் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க, இப்படி நான் வந்து ஒரு ஓனர், ஓகேவா, ஒரு கிளைண்ட் கிட்ட நான் என்ன பண்ண முடியாது, இப்படி காமிக்க முடியாது. என்னோட கிளைண்ட் யாரு, ஜமால், அவர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் காமிக்க முடியாது. இதுவே ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா கிடையாது அப்படின்னா நம்ம ஒரு சார்ட் மூலமா காமிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 10 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, ஓகேவா, இப்போ அருண்ன்றவர் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவரோட ஃபீஸ், அவரோட பிளேஸ், அவர் எங்க இடத்துக்கு வராது, எத்தனை நாள் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காரு, இது ப்ராப்பரா இருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா அவருக்கு ரெப்ரசன்டேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படி சொல்றது அப்படின்னா பிரசன்டேஷன் பண்றதுக்கு நல்ல ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் நம்ம எங்க போறோம் அப்படின்னா சார்ட்ஸுக்கு போறோம். ஓகேவா? இப்போ இந்த டேட்டாவை யார் கொடுப்பாங்க, நம்மளோட கிளைண்ட். நமக்கு வந்து யார் கிளைண்ட், இந்த ஜமால்ன்றவர் தான் கிளைண்ட். சரிங்களா? அவர் நமக்கு என்ன பண்றாரு,
டேட்டாவை கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் நீங்க ஓகேவா இந்த டேட்டாவை எங்க கொண்டு வந்து போடுவாரு. இப்போ நீங்க டேட்டாவை கொடுத்துட்டாருட்டீங்க, ஓகே. அவர் எப்படி கொடுத்துருவாரு? டைரக்டா கொடுத்துருவாரா? இந்தாங்க சமீரா நீங்க டேட்டா வச்சுக்கோங்க, இந்தாங்க சந்தோஷ் நீங்க டேட்டா வச்சுக்கோங்க, ஓகேவா, இந்தாங்க முகமது நீங்க டேட்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாமா? சொல்லுங்க. சொல்லுங்க. டேட்டா கொடுத்துடலாமா? சம்மரி மாதிரி போட்டுருக்கீங்க. சம்மரி மாதிரி போட்டுருக்கோமா? டைரக்டா ஒரு ஆக்சஸ் தான் செக்யூரிட்டி ஆக்சஸ். செக்யூரிட்டி ஆக்சஸ் போட்டுருக்கீங்க. ஓகே ஃபைன். ஓகேவா? சோ ஃபைன். எவ்ரிதிங் இண்டிவிஜுவல் டேட்டாஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான். சரிங்களா? என்னது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ் தான். ஸோ இந்த டேட்டாவை ஜமால் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த டேட்டாவை ஜமால் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து பேசியிருப்பாங்க, கரெக்டுங்களா? இதை வெயிட் பண்ணுங்க. இந்த AWS, இந்த Azure, ஓகேவா? ஸோ GCP, ஓகே, IBM 2 இருக்கு, அலிபாபாஸ் இருக்கு, நிறைய இருக்கு, ஓகேங்களா? ஸோ வந்து உங்களோட கம்பெனிஸ் வந்து எது யூஸ் பண்றாங்கன்றத மேபி நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? இந்த ஜமால் என்ன பண்ணுவாரு, இந்த டேட்டாஸ் இருக்குல்ல, இந்த டேட்டாவை எங்க கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த கிளவுட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளவுட்ல கொண்டு வந்து, கிளவுடுக்குன்னு வந்து ஒரு ஸ்டோரேஜ் இருக்குங்க, யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா சொல்லலாம். சரியா? AWS என்ன இருக்கு? S3. குட். S3ன்றது எதுக்கு நேம் வந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? சிம்பிள் ஸ்டோரேஜ். எஸ், ஓகேவா, கரெக்டா. GCP. GCPக்கு Azure ஓகேன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? அந்த S3ன்றது என்ன, ஓகேவா? சப்போஸ் இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, சும்மா ஜெனரலா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த S3ல சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீசஸ் அப்படிம்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த 3S வருது, 1 2 3, அதனால இது S3 அப்படின்னு சொல்லுவாங்க. அஜூர்ல நிறைய இருக்கு, சரிங்களா? அஜூர் வந்து பிளாப் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஜூர் வந்து ஃபேப்ரிக்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. மேபி நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்றது அஜூர்ல பிளாக் ஒர்க் பண்ணலாம், சரிங்களா? GCP Azure data factory. Database is not the storage, ஓகேவா? சோ அது வந்து data factory, அது இன்ஜின். Databaseன்றது not the storage, ஓகேவா? சோ அது வந்து ஒரு பியூரான இன்ஜின், நல்லா ஒர்க்கிங் பண்ணலாம். அதுவும் நான் சொல்றேன், ஓகேவா? இந்த மாதிரி இடத்துல கொண்டு வந்து, இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து AWS எடுத்துக்கிறேன், ஏன்னா எல்லாமே வந்து இந்த AWSன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? ஏன் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து சர்வீசஸ்லாம் நிறைய ஒர்க் பண்ணுறீங்க, வாங்குவீங்க, கமர்ஷியல் வந்து வெப்சைட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, கரெக்டுங்களா? இட்ஸ் ஃபைன், ஓகே. ஸோ நான் S3 எடுத்துக்கிறேன். இந்த S3ல கொண்டு வந்து ஜமால் என்ன பண்ணிட்டாரு, ஓகேவா? உங்களோட கிளைண்ட் ஜமால்ன்றவர் யார் உங்களுக்கு? Who's the Jamal? Jamal is a your client, ஓகேவா? ஸோ இந்த ஜமால் என்ன பண்றாரு, இந்த S3ல வந்து டேட்டாவை கொடுத்துட்டாரு, டேட்டாவை பேஸ்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எப்படிங்க அதை பேஸ்ட் பண்ணுவாரு, ஓகேவா? அந்த டேட்டாவை அவர் கொடுத்துட்டாரு, அதை CSV-ஆ கொடுக்குறாரா, இல்லை வந்து JSON ஃபைலா கொடுக்குறாரா, இல்லை எக்ஸல் ஃபைலா கொடுக்குறாரா, ஓகேவா? ஒரு பார்க்யூட்டா கொடுக்குறாரா, இந்த மாதிரி நிறைய இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ கிளைண்ட் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, என்ன மாதிரி வேணாலும் கொடுப்பாங்க, ஓகேவா? எக்ஸாம்பிள் .csv-ஆ கொடுக்கலாம், இல்லை வந்து எக்ஸலா கொடுக்கலாம். CSV எக்ஸல் வந்து டிஃபரெண்ட், ஓகே, நாட் த சேம். ரெண்டுக்கும் வந்து ரோ அண்ட் காலம் தான் இருக்கும், பட் ஆனால் அது லோட் பண்ணுறது டிஃபரன்ஸ், ஓகேவா?
ஒரு ஜேசனா கொடுக்குறாங்களா, ஒரு பார்க்யூட்டா கொடுக்குறாங்களா, ப்ரோ அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஃபார்மேட்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு. இதுல ஜமால் வந்து எந்த ஃபார்மேட் கொடுக்குறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இது எல்லாமே என்னதுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபைல் ஃபார்மேட்டுங்க. இது என்னடா நேம்லாம் வந்து கொஞ்சம் புதுசா இருக்கே அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே இந்த பேசிக்ஸா பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ மீன் நாட் த பேசிக்ஸ், அதுவே இன்டர்வியூ பாயிண்டா பார்த்துருப்பீங்க. ஓகேவா? பட் நவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே கொஞ்சம் என்னவா இருக்கும் அப்படின்னா புதுசா இருக்கும். அந்த டேர்ம்ஸ் எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் புரியல அப்படின்னா கூட அந்த இடத்துல தெளிவா கேளுங்க. ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா இதுக்கு மேல வரக்கூடிய ப்ராக்டிக்கல் செக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் வந்து இந்த இடத்துல நான் S3ன்னு சொல்லுவேன். நான் அங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னா டைரக்டா போயிட்டு S3ல ஃபைல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், டைரக்டா உள்ள போயிடுவேன். ஏன் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல நான் ஆல்ரெடி இங்கேயே சொல்லிட்டேன் இல்லை அப்படின்ட்டு. ஆனா அங்க போயிட்டு உங்களுக்கு என்ன தெரியாது, ஐயோ ஏதோ சொன்னாரு அன்னைக்கு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி. ஓகேவா? டோன்ட் டிஸ்டர்ப்ஸ். இந்த ஃபைல்ல இப்போ எக்ஸாம்பிள் ஜமால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த CSV ஃபைல் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ஃபைலை நீங்க என்ன பண்ணணும். ஓகேவா? நான் நம்மளோட ஒர்க்கை சொல்றேன். ஓகேவா? பெயிண்ட் வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பெயிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா இருக்கும். ஏன்னா பாக்ஸ் மாதிரி போட்டு காமிச்சு ஈஸியாக போடலாம். ஓகே ஃபைன். ஸோ இதில் இப்போ எனக்கு AWSல இருந்து எக்ஸசைஸ் வச்சுனது இருக்கா? AWSல இருந்து S3க்கு எனக்கு வந்து என்ன வந்துட்டு டேட்டா. ஓகேவா? இருக்கு. இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எங்க கொண்டு வர போறோம். இப்போ இங்க கொண்டு வர போறோம். நீங்க பாத்தீங்க இல்லையா டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்ட்டு ஸ்னோஃப்ளேக் அப்படின்ற ஒரு வேர் ஹவுஸ்க்கு கொண்டு வர போறோம். ஸ்னோஃப்ளேக்ன்ற ஒரு டேட்டா வேர் ஹவுஸ். ஓகேவா? ஸோ வந்து ஒரு டேட்டா வேர் ஹவுஸ்க்கு கொண்டு வந்துட்டு அதை வந்து நம்ம பவர் பியா விஷுவல் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஃப்ளோவில் ஏதாவது டவுட் இருக்கா? இதுதாங்க ஸ்டார்டிங்லேருந்து சொல்றீங்க AWSன்றீங்க, ஆனால் வந்து ஒன்றுமே தெரியல, இதை எப்போதான் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கா? ஸ்டார்டிங்ல இருந்து இதுதாங்க சொல்றீங்க, டேட்டாவை வந்து எடுப்போம்னு சொல்றீங்க, ஆனால் இன்ன வரையும் பாம்பை வெளியே விடல அப்படின்றீங்களா? அப்படிதானே நினைக்கிறீங்க? கரெக்டா? ஆமாண்ணா. ஸ்டார்டிங்ல இருந்து எதாவது சொல்றீங்க, ஆனா நான் பாம்பை மட்டும் தான் வெளியிடல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கீங்களா? ஓகே. எனக்கு இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்போ பாம்பு வெளியே விடுவீங்கன்னு இருக்கு. ஓகே ஃபைன். இதுக்கு மேல பாருங்க எப்படி இருக்கும். இதுக்கு மேல வந்து போற செக்ஷன்ஸ் இன்னைக்கு மட்டும்தான் வந்து சும்மா ப்ராக்டிக்கல் மாதிரி இருக்கும். ஸோ ஐ மீன் வந்து தியரியா இருக்கும். அதுக்கப்புறம் போறது எல்லாமே ப்ராக்டிக்கலா இருக்கும். எப்படி இருக்குன்றத பாருங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் போயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாவை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இருந்து இங்க கொண்டு வரேன் ஸ்னோஃப்ளேக்கு. இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை இங்க இருந்து இங்க புஷ் பண்றேன். ஓகேவா? இதுதான் நம்மளோட எண்ட் டு எண்ட் பைப்லைன். முதல்ல நீங்க வந்து ஒரு பைப்லைனா என்ன தெரிஞ்சுக்கணும்.
சரிங்களா? என்னங்க பைப்லைனு? வாட் இஸ் அ பைப்லைன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒரு எண்ட் டு எண்ட் டேட்டா ஃப்ளோ. ஓகேவா? வாட் த பைப்லைன்? எண்ட் டு எண்ட் டேட்டா ஃப்ளோ அப்படின்றத நமக்கு சொல்லுவாங்க. அது என்னங்க எண்ட் டு எண்ட் டேட்டா ஃப்ளோ அப்படின்னா, இதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? We are going to learn about what the batch processing. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கொஞ்சம் புதுசா இருக்கும். கொஞ்சம் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஸ்ட்ரீமிங் அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, நான் மட்டுமே பேசினா வந்து இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்காது. ஸோ இன்னைக்கு வந்து நல்லா தான் இருக்கும். ஓகேவா? நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து செக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பேட்ச் ப்ராசஸ்னா என்னங்க அப்படின்னா, பேட்ச்ன்றது ஒன்றும் இல்லைங்க. நீங்க என்னங்க, இப்போ நான் உங்களுக்கு லெசன் எடுத்துட்டு இருக்கேன், கரெக்டா? நீங்க வந்து எனக்கு யாரு? ஒரு பேட்ச். ஓகேவா? ஸோ உங்களோட பேட்சுக்கு முன்னாடி B3 அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா, உங்க வாட்ஸ்அப் குரூப் எடுத்து பாருங்க, எல்லாத்துக்குமே B3ன்றது ஒன்று கொடுத்தாங்களா? கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க? 2 பேட்ச் இருந்திருக்கு. அப்படி B1 B2 2 பேட்ச் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இட்ஸ் ஃபைன். இப்போ இந்த பேட்ச் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சிம்பிளா நம்ம சொல்ல போறோம், ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ இந்த பேட்ச்னா என்னங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 .csv ஃபைல் இருக்கு. ஓகேவா? ஆல்ரெடி தேர். ஓகே, இப்போ இருக்கு அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே நான் ஓகேவா அந்த ஃபைல் எல்லாம் வாங்கிட்டு, ஓகேவா, ஸோ வந்து ஈவினிங் எப்படி சொல்லலாம் உங்களுக்கு புரியுற மாதிரி அப்படின்னா, ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து என்னோட கம்பெனிக்கு போறேங்க. சரிங்களா? எங்க போறேன்? மார்னிங்னா என்னோட கம்பெனிக்கு 9 o'clock போறேன். சரியா? ஸோ என்னோட கிளைண்ட் என்ன பண்றாங்க, எனக்கு ஃபைல் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்க இங்க சொன்னீங்களே ஜமால் வந்து எனக்கு ஃபைல் போடுவார்னு சொன்னீங்கல்லன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ நான் வந்து ஜமால் என்ன சொல்றாரு, எனக்கு CSV ஃபைலை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அவர் என்ன பண்றாரு, எனக்கு ஃபைல் போட்டுக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட வந்து என்ன பண்றாங்க, ஓகேவா, 1 ஹவருக்கு ஒரு 10 கேண்டிடேட்டோ 15 கேண்டிடேட்டோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க கோர்ஸ்ல. ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவர் என்ன பண்றாரு, எனக்கு S3 பக்கெட்ல ஃபைல் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எப்படி அப்லோட் பண்றாரு அப்படின்னா, 9 o'clock ஒரு ஃபைல் அப்லோட் பண்றாரு, 10 o'clock ஒரு ஃபைல் அப்லோட் பண்றாரு, 11 o'clock ஒரு ஃபைல் அப்லோட் பண்றாரு, 12 o'clock, இந்த மாதிரி சர்டன் டைம்ல 1 ஹவருக்கு ஒரு டைம் ஒரு ஃபைலை நான் உங்களுக்கு அசியூம் பண்றதுக்கு தான் சொல்றேன். ஓகேவா? இந்த மாதிரி ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? ஆனா இந்த ஃபைல் எல்லாமே நீங்க எப்போ ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, ஆஃப்டர் 5 o'clock மேலதான் நீங்க என்ன பண்ண போறீங்க, ப்ராசஸ் பண்ண போறீங்க. அப்படின்னா இதுக்கு பேர் தான் என்னது, பேட்சிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்னோட கிளைண்ட் வந்து எப்ப வேணாலும் ஃபைல் போடுவாருங்க, அவர் போட்டுட்டு இருப்பாரு, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேங்க. சரிங்களா? நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தேவை 5 o'clock. ஓகேவா? இந்த 5 o'clock மேலதான் நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுவேன், இந்த பேட்சிங் ப்ராசஸை அந்த 10 ஃபைலையுமே ஒன்னா நான் ஒர்க் பண்ணுவேன். அவர் கொடுக்கக்கூடிய ஃபைல் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், வாங்கி வச்சுக்குவேன். சரியா? நான் எப்போ ஒர்க் பண்ணுவேன், 5 o'clock மேல ஒர்க் பண்ணுவேன். அப்படின்றதுக்கு பேர் தான் என்னது, ஒரு பேட்சா. ஓகேவா? ஒரு டோட்டலா ஒரு பல்க் டேட்டாவை வச்சுட்டு அதை ப்ராசஸ் பண்றதுக்கு பேர் தான் என்னது, பேட்சிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவே இந்த பேட்சிங் ப்ராசஸ்னா என்னன்றது ஓரளவு லேர்ன் பண்ண முடியுதா? அது ஸ்ட்ரீமிங்னா என்னங்க? ஓகேவா? இது ஸ்ட்ரீமிங் இல்ல லைவ் டேட்டாஸ் சொல்லுவாங்க. இது ஸ்ட்ரீமிங்னா என்னங்க அப்படின்னா, என்னோட கிளைண்ட் 9 o'clock ஒரு ஃபைல் போடுறாரு அப்படின்னா அது என்ன ஆகணும், 9 1 நான் என்ன பண்ணிடுவேன், ப்ராசஸ் பண்ணுவேன்.
ஓகேவா? ஸ்ட்ரீமிங்னா மேபி என்ன அப்படின்னா, எனக்கு குடுக்கக்கூடிய டேட்டாவ நான் வந்து சடனா ஓகேவா? சடனா ப்ராசஸ் பண்ணக்கூடியதுக்கு பேரு தான் என்னது அப்படின்னா, ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஓகேவா? யார் யாருக்கெல்லாம் ஐபிஎல் பிடிக்கும்? தம் சிம்பிள் குடுங்க பார்க்கலாம். யாருக்குமே ஐபிஎல் பிடிக்காதா? ஓகே. ஓகே. மத்த யாருக்குமே ஐபிஎல் பிடிக்காது. ஓகே. சந்தோஷ்க்குலாம் வந்து நாட் இன்ட்ரஸ்டட் இன் தட் ஐபிஎல். ஓகே ஃபைன். இப்போ சந்தோஷ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஒரு கிரிக்கெட் பிளேயர்னு வச்சுக்கலாம். சரியா? சந்தோஷ் என்ன பண்றாரு? ஓகேவா? சந்தோஷ் என்ன பண்றாரு? ஒரு பாலுக்கு 4 ரன் வந்து ஒரு பவுண்டரி அடிக்கிறாரு. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி வந்து எனக்கு ஸ்கோர் வந்து 96ல இருக்கு. ஓகேவா? என்னோட ரன் வந்து என்னது 96. அவர் வந்து ஒரு 4 வந்து ப்ளே பண்ணாரு அப்படின்னா 100ஆ நமக்கு அந்த டேட்டாவுல காமிக்குமா? இல்ல 96ன்றது தான் காமிக்குமா? 100. ஓகேவா? அப்போ வந்து எனக்கு அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு? லைவ் ஸ்ட்ரீமிங் போயிட்டே இருக்கு. லைவ் ஸ்ட்ரீமிங் போயிட்டு இருக்கு. ஓகேவா? எனக்கு சடனா நடக்குது இல்லையா? எனக்கு வந்து ஆனா இப்ப நான் சந்தோஷ் வந்து எனக்கு இப்போ சந்தோஷ் வந்து ஒரு 1 பாலுக்கு வந்து ஒரு பவுண்டரி அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 96ன்றத நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு மார்னிங் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஈவினிங் போயிட்டு 100 அப்ளை பண்ணோமா கரெக்டா இருக்குமா? 100 அப்ளை பண்ணா கரெக்டா இருக்குமா? இருக்காது. ஓகேவா? சோ அததான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ் அப்படின்றத சொல்ல வரோம். எனக்கு நடக்கக்கூடிய ஒர்க் லைவா நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ். இன்னும் நம்ம எக்ஸாம்பிள் இன்னும் வந்து ஒரு பெட்டரா சொல்லணும் அப்படின்னா, யார் யாரெல்லாம் ரேபிடோ, ஜொமோட்டோ, ஸ்விக்கி எல்லாமே ஸோ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ரேபிடோல யார் போயிருக்கீங்க? சொல்ல முடியுமா? ஜொமோட்டோ, ஸ்விக்கி இதில் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? யார் யாருக்கு என்ன பிடிக்கும்? சந்தோஷ் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பர்கரா, பீஸாவா, பிரியாணியா? விச் ஒன் யூ லைக் இட்? பிரதர் என் பேரு சந்தோஷ்ல பிரதர், சந்தனகுமார். சந்தானா. ஓகே 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 ஓகே. நானும் சரி வேற யாரும் இருக்காங்களோ நினைச்சிட்டு தான் நானும் இது பண்ணல. அதுக்கடுத்து இப்பதான் பார்த்தேன். ஓகே. சரி ஒருவேளை இதா இல்ல நான் பார்க்கலங்க சரியா. ஓ நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். அதான் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணு. ஓகே. வேற யாரும் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? விச் ஒன் யூ லைக் இட்? பீஸா. பீஸா. ஃபைன். ஓகே. சமீரா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பிரியாணியா? நூடுல்ஸ்னா நூடுல்ஸ் தான் பிடிக்குமா? ஓகே ஃபைன். ஓகே. நஜ்முதீன் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பர்கர் ப்ரோ. பர்கரா? பர்கர் பாயா? ஓகே ஃபைன். அது எல்லாமே நீங்க ஆர்டர் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? சோ ஓகே ஃபைன். இப்போ ஸ்விக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்விக்கின்ற ஒரு ஆப்பை ஒரு ஓகேவா நீங்க ஓபன் பண்றீங்க. ஓகேவா? இந்த ஆப்பை ஓபன் பண்ணிட்டு ஓகேவா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பர்கர் ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பர்கரோ பிரியாணி ஏதோ ஒன்று ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ஆர்டர்ல என்னென்ன பேக் எதில் நடக்கும்? இந்த ஃப்ளோ சொல்ல முடியுமா? நானே சொல்றேன். சரிங்களா? இப்போ நீங்க உங்களுக்கு என்ன இருக்கும்? ஸ்விக்கின்னு ஒரு ஆப் இருக்கும். கரெக்டா? அந்த ஸோ வந்து எனக்கு வந்து தேவையானது என்னது? பர்கர்ன்ற ஒரு ஐட்டம்ஸ். அதை நான் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு பேக் எண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஸ்விக்கி மாதிரியே 2 பேத்துக்கு 2 ஆப்ஸ் இருக்கும். யாருக்கு? ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குமா? ஓகேவா? ரெஸ்டாரண்ட் இல்லைன்னா ஷாப்னு கூட வச்சுக்கோங்க. ஷாப்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஷாப் ஓனருக்கு என்ன இருக்கும்? இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கும். அண்ட் தென் டெலிவரி பாய் ஒருத்தர் இருப்பாரா? டெலிவரி பாய். இந்த டெலிவரி பாயும் ஒரு ஆப்பை வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஆப் என்னது?
ஜூகி. இவங்களும் ஒர்க் பண்ணக்கூடிய ஆப் என்னதுதான், ஜூகி தான். பட் ஆனா அது வந்து இட்ஸ் அ டிஃபரெண்ட். அப்போ நீங்க எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்கர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா அது பேக் எண்ட்ல எங்க போகும், இந்த ஷாப் ஓனருக்கும் இந்த டெலிவரி பாய்க்கும் போகுமா? ஓகேவா? எக்ஸாம்பிள் நான் வந்து சென்னையில வந்து இருக்கேன். ஓகேவா? சென்னையில டி நகர்ல நான் வந்து இதை ஆர்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் இதை ஆர்டர் பண்றேன் அப்படின்னா ஓகேவா, எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எங்க போகும் ஆர்டர், ஷாப் ஓனருக்கும் டெலிவரி பாய்க்கு போகும். அது எப்படி லேட்டா போகுமா, நான் இன்னைக்கு ஆர்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 12 o'clock நான் இப்போ ஆர்டர் பண்றேன் அப்படின்னா எப்போ போகும், 12 o'clock அந்த ஆர்டர் வந்து சென்ட் ஆகுமா? இல்லைங்க, நீங்க இப்பதான் ஆர்டர் சென்ட் பண்ணிருக்கீங்க, நான் வந்து ஒரு 5 o'clock மேல வந்து டோட்டலா வந்து அவர் ஆர்டர் சென்ட் பண்ணிட்டாரு, நான் அப்படியே வச்சுக்கிறேன், 5 o'clock மேல ப்ராசஸ் பண்றேன்னு சொல்லுவாங்களா? 5 o'clock மேல இந்த ஷாப் ஓனருக்கும் டெலிவரி பாய்க்கும் போனா கரெக்டா இருக்குமா? அட் டைம் ஓகேவா, அந்த லைவ்ல போனா கரெக்டா இருக்குமா? லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா இந்த ஆர்டரை கொடுத்துட்டேன், ஷாப் ஓனருக்கு அந்த ஐட்டம் என்ன இருக்கும், ஷோ ஆயிருக்குமா? அதே மாதிரி டெலிவரி பாய்க்கு என்ன இருக்கும், டீடைல் சென்ட் ஆயிருக்கும். டெலிவரி பாய்க்கு என்ன டீடைல் சென்ட் ஆகும், யாரு, ஹூ. ஓகேவா, ஹூ. ஓகேவா, இந்த ஆர்டரோட நேம். ஓகேவா, ஆர்டரோட நேம், யாருங்க அந்த ஆர்டர் சென்ட் பண்ணாங்க, ஆர்டரோட டீட்டெயில். டீட்டெயில்னா என்னது, என்ன ஆர்டர் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். சரியா? அடுத்தது அட்ரஸ். இதுதானே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெலிவரி பாய்க்கு. நீங்க என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்றதுல அவருக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவருக்கு என்ன தேவை, என்ன அட்ரஸ்ன்றது கிளியர் அண்ட் ஃபுல் மென்ஷன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஸோ வில் பி கெட்டிங் த ஆர்டர். ஓகேவா, உங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கும். இல்லை அப்படின்னா கிடைக்காது. எந்த அட்ரஸ்ன்றதை அவரு இட் வில் பி கன்ஃபியூசிங். ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. ஃபைன். ஓகேவா, இப்போ இந்த ஆர்டர் பாய்க்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சு, அவர் என்ன பண்ணுவாரு, இந்த ஆர்டரை ட்ராக் பண்ணணும். கரெக்டா? எக்ஸாம்பிள் இந்த ஷாப் ஓனருக்கு டீட்டெயில் கிடைச்சிருச்சுங்க. ஓகேவா, ஐட்டமோட டீட்டெயில் என்ன கிடைச்சிருச்சு, பர்கர்னு கிடைச்சிருச்சு. அவர் அந்த பர்கரை வந்து மேக் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்றது இவருக்கு தெரியும்ல. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஆர்டர் சென்ட் பண்றேன் அப்படின்னா அந்த ஆர்டர்ல என்னென்ன நடக்குது, அவர் வந்து இன் ப்ரோக்ரஸ் பண்றாரா இல்ல இன் ப்ரோக்ரஸஸ்ல இருக்கா, கம்ப்ளீட் ஆயிடுச்சான்ற டீட்டெயிலை வந்து யாரு மெயின்டைன் பண்ணணும், டெலிவரி பாய் மெயின்டைன் பாப்பாரு. நமக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஆர்டர் சென்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களும் பார்க்கும். இது எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னா லைவாவே நடக்கும். ஓகேவா, இதெல்லாம் எப்படி நடக்கும், லைவா நடக்கும். ஸோ யா, இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதுவே பேட்ச்ன்றதை நம்ம எங்க கொடுக்குறோம் அப்படின்னா, ரெண்டாவது பேட்ச்ன்றதை நம்ம எங்க கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாமே பேங்க்குக்கு போயிருக்கீங்களா? யாரெல்லாம் பேங்க்குக்கு போறது இல்லை, எல்லாமே கண்டிப்பா ஜிபே மொபைல் பே எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? ஃபோன்பே, பேடிஎம்ஸ் எல்லாமே வந்து இப்போ யூஸ் பண்ணுவீங்க. எல்லாமே உங்களுக்கு சேலரி போடக்கூடிய எதுவுமே அக்கௌண்ட்ஸ்ல தான் போடுவாங்க, நீங்க அதில் ஒர்க் பண்ண போறீங்க. கரெக்ட், ஓகே, காட் இட். ஸோ இந்த பேங்க்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எஸ்பிஐன்னு வச்சுக்கோங்க. இந்த எஸ்பிஐ பேங்க்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்னிங்ல இருந்து ஈவினிங் எண்ட். ஓகேவா, ஸோ மார்னிங்ல இருந்து ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த பேங்க் க்ளோசிங் டைம் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 o'clockனு வச்சுக்கோங்களேன். எல்லாமே பேங்க் போனீங்கன்னா 4 o'clock மேல அந்த ஷட்டர் சாத்திட்டு வந்து உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? யாருமே அப்படி பார்த்தது இல்லையா? பேங்க் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க்ல 4 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சாரி டு இன்டர். சொல்லுங்க. ஆமா ஐசிஐசிஐ பேங்க்ல 4 o'clockல ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள ஒர்க் பண்ணிடுவாங்க. இல்ல ஷட்டர் வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, பாதியா க்ளோஸ் பண்ணி உள்ள பேங்க் எம்ப்ளாயிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆமா. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு இந்த பேங்க்ல வந்து இந்த அமௌண்ட் போட்டவங்களாகட்டும், இந்த டிடிஎஸ் எடுக்கிறவங்களாகட்டும், இல்ல அமௌண்ட் வந்து
கிரெடிட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் ஆகட்டும், அவங்களோட டீட்டெயில்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 4:00க்கு மேல இந்த மேனேஜர் ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, மேனேஜர் ஆர் எம்ப்ளாயீஸ்னு வச்சுக்கோங்களேன், anyone. அவங்க என்ன பண்ணுவாங்க, it will take on walks, ப்ராசஸ் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்றாரு, எனக்கு சடனா வந்து ப்ராசஸ் பண்ணல, சரியா? சோ எனக்கு இந்த அமௌண்ட் நான் போட்டதை எனக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் 4:00 வரையும் வாங்கி வச்சுட்டு அதுக்கு மேல என்ன பண்றாரு, ப்ராசஸ் பண்றாரு. இதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பேட்ச் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ நீங்க கேட்கலாம், ப்ரோ நான் கூகுள் பே வச்சிருக்கேன், போன் பே வச்சிருக்கேன், சரியா, இது பேட்ச் ப்ராசஸா போன் ப்ராசஸா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். சமீரா சொல்லுங்க பார்க்கலாம், இது வந்து பேட்சா இல்ல வந்து ஸ்ட்ரீமிங்கா? இன்னும் எனக்கு கான்செப்ட் கிளியரா புரியல. பிகாஸ் நீங்க வந்து ஜிபே கொண்டு வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. மேபி பேட்ச் ப்ராசஸ் தான் இருக்கும், லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்காது. ஓகே, லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்காது. அப்ப வந்து சமீரா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேபி அவங்க சொல்லல, ஸோ ஸோ ஷீ வில் அண்டர்ஸ்டாண்டிங் லைக் என்ன அண்டர்ஸ்டாண்ட் அவங்களால பண்ண முடியல அப்படின்னா, ஸோ அந்த ப்ராசஸிங்க்கு உண்டான என் ப்ராசஸ் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஓகேவா? ஆமா, நீங்க சொல்லியிருந்த அந்த பேங்க்ல இது பண்ணிருக்கிற ப்ராசஸ் அதுதான் எனக்கு புரியல. என்ன புரியல இதுல வந்து, இதுல என்னங்க புரியல நீங்க சொல்லுங்க. ஏன் அப்படி நான் கேட்கிறேன் அப்படின்னா, இந்த இடம் புரிஞ்சாதான் இதுக்கு மேல நீங்க பார்க்கக்கூடிய இடம் புரியணுன்றதுனாலதான் நான் மறுபடி கேட்கிறேன். அதுக்காக தான், வேற என்ன இல்லை. ஆஃப்டர் என்ன சொல்றது, பேங்க் டைமிங்ஸ் முடிகிற அப்புறம் ஒரு பேக் அண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்களே, மேனேஜர் வந்து செக் பண்ணுவாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு. அதுல இருந்து எனக்கு புரியல. அது உங்களுக்கு தேவையில்லை, சரிங்களா? பேங்க்ல என்ன பண்றாங்க? ஓகே ஓகே, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது அந்த ஸ்ட்ரீமிங், ஆமா அதுதான் எனக்கு புரியல. ஜிபே பண்றது இதெல்லாம் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்ல இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல QR கோட் மூலியமா வந்து நம்ம பே பண்றோம்னா நம்மளோட அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படி இமிடியேட்டா லைவ் ஸ்ட்ரீம்லயே தெரியும். கரெக்டா? கரெக்ட், அதான் நான் கேட்டேன். சோ இப்போ நீங்க கரெக்ட், ஓகேவா? சோ he will definitely understand, ஓகேவா? கரெக்ட் தான். அதுக்கு சமீரா வந்து என்ன கேக்குறாங்கன்னா, லைவ் ஸ்ட்ரீமிங்னா என்ன புரியல அப்படின்னு கேக்குறாங்க. லைவ் ஸ்ட்ரீமிங்னாவே என்ன புரியலன்னு கேக்குறாங்களா? இல்ல அவங்கள்ட்ட லைவ் ஸ்ட்ரீமிங் என்னன்னு புரிஞ்சிருக்கு, லைவ் ஸ்ட்ரீமிங் என்னன்னு தெரியுது. ஆனா அந்த ப்ராசஸ் லைவ் ஸ்ட்ரீமிங்ல போகுதா இல்ல இவங்க சொன்ன மாதிரி பேக் எண்ட்ல போகுதா, அதுதான் எனக்கு புரியல. ஓகே ஓகே, காட் இட். இப்போ நம்ம வந்து 1-to-1 டாக் பண்ண போறோம், சரிங்களா? உங்க பேக் அண்ட் நாய்ஸ் இருக்குது அப்படின்னா மேபி சவுண்ட குறைச்சுக்கோங்க. சமீரா பண்ணீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து போன் பே கூகுள் பே யூஸ் பண்றீங்களா இல்லையா? யூஸ் பண்றேன் ப்ரோ. ஓகே, இப்போ நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு 10,000 அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்க பேங்க்ல வந்து உங்க டோட்டல் அமௌண்ட் 15,000 இருக்கு. ஓகே, எனக்கு வந்து 10,000 நீங்க அனுப்புறீங்க, ஓகேவா? நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்க பேக்கெட்ல, ஸோ ஐ மீன் உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து எவ்வளவு வந்து பேலன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அனுப்பிட்ட பிறகு 5,000 இருக்கும். 5,000 இருக்கும். அந்த 5,000ன்றது உங்களுக்கு நீங்க ஒன்ஸ் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ சடனா அப்டேட் ஆகுதா, இல்ல வந்து சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 or 3 hours ஒரு 5 hours கழிச்சு அப்டேட் ஆகுது? இன்ஸ்டன்ட், இமிடியேட் அப்டேட். இமிடியேட் அப்டேட். அந்த இமிடியேட் அப்டேட்டுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ என்ன சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு ஆப் வந்து ஒர்க் பண்ணுவீங்க, கரெக்டுங்களா? எல்லாமே வந்து ஒரு ஆப்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் கூட நீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இன்ஸ்டால் வச்சுக்கோங்க, ஃபேஸ்புக் வச்சுக்கோங்க, எனி ஒன் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே ஃபைன். ஸோ இதுல நீங்க அந்த ஆப்பை என்டர் பண்ணும்போது ஓடிபின்னு ஒண்ணு கேட்குமே, பார்த்துருக்கீங்களா யாராவது? யாருமே பார்த்தது இல்லையா? இல்லைங்க, ஒரு ஆப் வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஸோ ஒரு அத்தன்டிகேஷன் ப்ராசஸ் மாதிரி வந்து என்ன கேட்கும் அப்படின்னா உங்களுக்கு ஓடிபிஸ் கேட்கும். அந்த ஓடிபி நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான்
உங்களால என்ன பண்ண முடியும், அந்த ஆப்புக்குள்ள போக முடியும் இல்லையா? ஸோ அதுக்கு பேரு தான் என்னது அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்றது சொல்லுவோம். அந்த ஓடிபி என்ன ஆகணும், சடனா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகணும். இல்லைங்க நீங்க வந்து ஆப் வந்து நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க, நான் வந்து 4 or 5 hours கழிச்சு நான் வந்து ஓடிபி சென்ட் பண்றேன்னா கரெக்டா இருக்குமா? இல்ல ப்ரோ, கரெக்டா கரெக்டா இருக்காது. அந்த சடனா ஒர்க் பண்றதுக்கு இமிடியேட் ரெஸ்பான்ஸுக்கு பேரு தான் என்னது அப்படின்னா ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ் அப்படின்றது சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இன்னும் டீட்டெயிலா வந்து இதுல நம்ம உங்களுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, ஓகே இப்போ நம்ம எல்லாமே பிரைவேட் தானே பார்த்துட்டு இருக்கோம். கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் யாராவது பார்த்துருக்கீங்களா? கவர்மெண்ட்ல கூட இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணாங்க. சூப்பர். ஆதார் கார்டு டவுன்லோட்ஸ். குட். ஆதார் கார்டு இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து சென்ட்ரல்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட். கம்யூனிட்டி எனிவன் ஓகேங்களா, எல்லாமே டேட்டா தான். கம்யூனிட்டில வேணாம், உங்களுக்கு சிம்பிளா புரியணும்னா என்ன வச்சுக்கலாம், ரேஷன் கார்டுல இது பண்ணோம். நேம் சேஞ்ச் பண்றதா, அதெல்லாம் வேணாங்க. நல்லதா பிடிக்கலாம். இல்ல நம்ம தளபதி விஜய் வந்திருக்காரு, விஜய் வந்து என்ன அப்டேட் கொடுத்திருக்காருன்றத பாக்கலாம். ஓட்டர் ஐடியா, ஓட்டர் ஐடியா இல்ல, எல்லாத்துக்குமே தளபதி விஜய் பிடிக்குமா? யாருன்னா தளபதி ஃபேன்? எல்லாருமே தளபதி ஃபேனா? யாருமே இல்லையா? சோ விஜய் வந்து சோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 2 months கம்ப்ளீட்டட். ஓகேவா? சோ அவர் பண்ண வந்து ஏதாவது வந்து விஸ்வன் வந்து தளபதி ஃபேனா? ஓகே ஃபைன், இருக்கோங்க ஃபைன் தான். ஓகேவா? அவர் வந்து ரீசெண்டா வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஆல்மோஸ்ட் 2 months கம்ப்ளீட்டட். ஓகேவா? அவர் பண்ண வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் மேபி வந்து என்ன எடுத்துக்கலாம், அவர் பண்ணது ரீசெண்டா வந்து ஒரு விஷயம் பண்ணாரே. என்னங்க பண்ணாரு? ஒண்ணுமே இன்னும் பண்ணலையே. எதுவுமே பண்ணல இல்லைங்க, பண்ணல. எங்க அவருக்கு மேல அவ்வளவு கோவமா உங்களுக்கு? வெயிட் பண்ணுங்க. ஏதாவது டக்குன்னு சொல்லணுமே, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அது கேட்டேன். மேபி பேட்சிங்க்கு சரி ஓகே. ஸோ வந்து ரேஷன் கார்டு இது கூட அவரு அதை பண்ணலைங்க. ஸோ வந்து ஃப்ரீயா வந்து கவர்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள், கவர்மெண்ட் பீப்புள் இல்ல, ஸோ அந்த பட்டா இல்லாத பர்சன்ஸ்க்கு எல்லாமே வந்து பட்டான்ற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதை பார்த்துட்டு அது ஏதாவது இருக்க முடியுமா, வேற என்ன டிஃபைன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண வரோம் அப்படின்னா பேட்ச் ப்ராசஸ், ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்ன்றதை கொண்டு வரோம். ஓகேவா? இதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டு இருந்தோம், இந்த மேல இந்த பைப் லைன் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? இந்த பைப் லைன்ன்றது பேட்ச் ப்ராசஸ்ல வருமா, ஸ்ட்ரீமிங்ல வருமா? இப்போ சொல்லுங்க. அப்படின்னா இந்த பைப் லைன்ன்றது எதுல வரும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ்ல வரும். பைப் லைன்ன்றது எதுல வரும், ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ்ல வரும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த பைப் லைன்ல நீங்க வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு எண்ட் டு எண்ட் டேட்டாவை நீங்க கனெக்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எனக்கு கிளைண்ட் வந்து ஃபைல் வந்து S3ல அப்லோட் பண்ணாவே போதும், அந்த டேட்டா வந்து எனக்கு எங்க ரெஃப்ரெஷ் ஆகும், அது ஆட்டோமேட்டிக்கா ஆல்மோஸ்ட் அப்படியே போயிட்டு எனக்கு அப்படியே பவர் பிஐல விசுவல் ஆகும். சரியா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பைப் லைன் அப்படின்றத சொல்றோம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், பைப் லைன் அப்படின்றத சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த S3ல வந்து கிளைண்ட் வந்து ஃபைல அப்லோட் பண்ணாவே போதும். சரியா? அப்லோடு அந்த ஃபைல் எனக்கு எங்க வியூ ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஃபைல் ஷோ ஆகாதுங்க, அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து எவ்வளவு ஆட் ஆயிருக்கு. ஓகேவா?
அதுதான் நான் வந்து நமக்கு என்ன ஆகும், டேட்டா வந்து எவ்வளவு ஆட் ஆயிருக்கு, எவ்வளவு ஸ்டூடெண்ட் ஆட் ஆயிருக்காங்க. ஓகேவா, பிஃபோர் வந்து எனக்கு எவ்வளவு இருந்தாங்க, ஓகேவா, எனக்கு வந்து 10 நம்பர்ஸ் இருந்தாங்க. ஓகேவா, இந்த கிளைண்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு 20 நம்பர்ஸ் வந்து மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன காமிக்கும், என்ன காமிக்கும், 30 ஷோ ஆகும். ஓகேவா, இதுதான் வந்து நம்மளோட ஒர்க்கா நம்ம டேட்டா இன்ஜினியர்ஸ்ல இந்த ப்ராஜெக்டை தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, பார்க்க போறீங்க. ஓகேவா, ஃபைன். இப்போ நான் ஏடபிள்யூஎஸ் சொன்னேன், கரெக்டா, S3ன்றதையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒர்க்கை தான் நம்ம இப்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுக்கப்புறம் என்னங்க நடக்கணும் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ரா டேட்டா, ஸ்டேஜிங், ப்ராசஸிங், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா, இதுக்கு முன்னாடி என்ன நம்ம டேர்ம்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ETL, ஓகேவா, ELT, ஓகேவா, இந்த டேர்ம்ஸ் வந்து யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க, என்னது? லோட், எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம், லோடு. அதே வந்து ELT அப்படின்னா ELTனா என்னது அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் டெர்ம்ஸ் தான். ELTனா ஒண்ணுமே இல்ல, எக்ஸ்ட்ராக்ட், லோட் பண்ணதுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம், மறுபடியும் லோட் பண்ணுவோம். சரிங்களா, இந்த கதையெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, லோட் பண்ணுவாங்க. ஓகேவா, ETLனா என்னது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு லோட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே சீக்வல்னு ஒண்ணு படிச்சீங்கல்ல, அதை எந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கா, அந்த இடத்துல தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. சீக்வல் எங்க அப்ளை பண்ண போறீங்க, இந்த இடத்துல தான் அப்ளை பண்ண போறீங்க. ஓகேவா, இந்த எல்லா டேர்ம்ஸுமே நீங்க எந்த இடத்துல தான் அப்ளை பண்ண போறீங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற இடத்துல அப்ளை பண்ண போறீங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்ம்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல எனக்கு டேட்டா இருக்கு, சரியா, நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். எக்ஸ்ட்ராக்ட்னா என்னன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஃபைலை இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரது. அது ஃபர்ஸ்ட் நான் எங்க கொண்டு வருவேன் அப்படின்னா, எனக்கு அந்த ரான்றது என்ன அப்படின்னா, கிளைண்ட் ஒரு டேட்டா போட்டிருப்பாங்கல்ல, அந்த டேட்டாவை நான் ஸ்டோர் பண்றதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ரா டேட்டா. கிளைண்ட் வந்து ஒரு இடத்துல டேட்டாவை நமக்கு கொடுத்துருப்பாரு இல்லையா S3ல, அந்த டேட்டாவுக்கு பேர் தான் என்னது, ரா டேட்டா அப்படின்றத நமக்கு சொல்லுவாங்க. அந்த ரா டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்தவொடனே நம்ம போயிட்டு நான் டைரக்டா ப்ராசஸிங் பண்றேன், நான் போய் வந்து ETL பண்றேன், ELT எல்லாம் பண்றேன் அப்படின்றத நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சரிங்களா, எப்பயுமே ஸோ எனி டெவலப்பர்ஸ் ஆகட்டும், டேட்டா இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், யாரா இருந்தாலுமே அந்த டேட்டாவை என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கப் எடுத்து வைப்பாங்க. அந்த பேக்கப்புக்கு பேரு தான் என்னது அப்படின்னா ஸ்டேஜிங். அந்த பேக்கப்புக்கு பேரு தான் என்னது, ஸ்டேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எங்க ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டேஜிங்ல தான் ஒர்க் பண்ண போறோம். நம்ம எங்க ஒர்க் பண்ண போறோம், ஸ்டேஜிங்ல தான் ஒர்க் பண்ண போறோம். இந்த ரா டேட்டாவை நம்ம என்ன பண்ண மாட்டோம், எப்பயுமே கையே வைக்க மாட்டோம் ரா டேட்டாவில். ஓகேவா, ஸோ இஃப் இன்டர்வியூவர் வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் சரி, நீங்க கிளியரா மென்ஷன் பண்ணுங்க, ரா டேட்டாவில் நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. ஓகேவா, ரா டேட்டாவில் ஏதாவது ஒர்க் பண்ணுவீங்களா, எல்லாருமே ரா டேட்டாவில் தான் ஒர்க் பண்ணுவீங்களா? ஓகே, ஸோ ஒர்க் பண்ணீங்கன்னா சூப்பர். ரா டேட்டாவில் என்ன பண்ணக்கூடாது, யாருமே கையே வச்சிடக்கூடாது. ஓகேவா, ஏன் அப்படின்னா
அந்த டேட்டா வந்து நமக்கு பேக்கப்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்கியூவா கன்வெர்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவோம். அது எதுக்குன்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரியா? ஸோ ரா டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கை வைக்கக்கூடாது. அதை அப்படியே புஷ் பண்ணி எங்க கொண்டு வரணும், ஸ்டேஜிங்ன்ற இடத்துக்கு கொண்டு வரணும். எங்க கொண்டு வரணும், ஸ்டேஜிங்ன்ற இடத்துக்கு கொண்டு வரணும். இந்த ஸ்டேஜிங்ல இருந்து தான் நீங்க என்ன பண்ணணும், ப்ராசஸிங் பண்ணணும். ப்ராசஸிங்னா என்னது, டிரான்ஸ்ஃபார்ம் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ராசஸிங் எழுதி வச்சிருக்கேன். சரியா? ப்ராசஸிங் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், மறுபடியும் ஸ்டோர் பண்ணணும். இதுதான் நம்மளோட வேலை. இதுல மேபி நம்ம வந்து இடிஎலும் பண்ண போறோம், இஎல்டியும் பண்ண போறோம். ஆனா மேஜரா வந்து எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த செகண்ட் வந்து தாங்க இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன்று தான் என்னது இம்பார்ட்டன்ட். இதுல என்னங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படின்னா எல்லா கம்பெனியும் இடிஎல் வந்து ஒர்க் பண்றது கிடையாது. எல்லா கம்பெனிஸும் வந்து எதுல ஒர்க் பண்றது கிடையாது, இடிஎல்ல ஒர்க் பண்றது கிடையாது. அதுல வந்து சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இடிஎல்ல வந்து நமக்கு என்ன இருக்கு, சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அது இஎல்டில கம்பேர் பண்ணும்போது நமக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து கிடையாது. ஓகேவா? நான் ஏன்றது சொல்றேன். சரியா? இப்போ இடிஎல் எடுத்துக்கலாம். இடிஎல் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இடிஎல் நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன். டைரக்டா என்ன பண்ணுவேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். எனக்கு இடிஎல் நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவேன், லோட் பண்ணுவேன் நான் சொல்லிட்டேன். இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன் இல்லையா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? எக்ஸ்ட்ராக்ட்னா ஒரு இடத்துல என்னது, டேட்டாவை மூவ் பண்றதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ராக்ட். சரிங்களா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன்ல, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன்ல, அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகேவா? என்னது அப்படின்னா டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய டேட்டா எங்க இருக்கும் அப்படின்னா ஸ்டேஜிங்லயே இருக்கும். எங்க இருக்கும், ஸ்டேஜிங்லயே இருக்கும். ஸ்டேஜிங்ல இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை உங்களால ப்ராசஸிங் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களால ஈஸியா ப்ராசஸிங் பண்ண முடியாது. ஸ்டேஜிங்ல இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை உங்களால ப்ராசஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்டேஜிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபைல நீங்க மூவ் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களால லாஜிக் திங்ஸை அப்ளை பண்ண முடியாது. அது ஸ்டேஜிங்ல சப்போர்ட் ஆகாது. அதனாலதான் கம்பெனிஸ் எங்க போறாங்க அப்படின்னா இஎல்டி போறாங்க. இதை நம்ம எப்ப பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ரியல் டைம்ஸ்ல வந்து நெக்ஸ்ட் வீக்கே நம்ம பார்த்துடலாம். ஏன் வந்து இடிஎல்ல ஸோ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய டேட்டா வந்து ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் போது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாது, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்காது. அதனாலதான் நம்ம எங்க போறோம் அப்படின்னா இந்த இஎல்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் போறோம். இஎல்டில என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி லோட் பண்ணதுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். லோட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படிங்க நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா இப்போ ஸ்னோஃப்ளேக்னு நமக்கு ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்னோஃப்ளேக்னு நமக்கு ஒரு ஏரியா இருக்கு. ஓகேவா? இதுல நான் லோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணனேன் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா ஒர்க் பண்ண முடியுமா? இப்ப எல்லாமே என்ன பண்ணிருப்பீங்க, கிரியேட் போட்டு ஒரு டேபிள கிரியேட் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? அந்த டேபிள்ல ஃபங்க்ஷன் போட்டு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா ஒர்க் பண்ண முடியுமா முடியாதா? பண்ணலாம். அதுவே நான் இந்த இடத்துல டேபிள ஸ்டோர் பண்ணலைங்க. சரிங்களா? ஸ்டேஜிங்ல வச்சிருக்கேன். ஓகேவா? ஸ்டேஜிங்ல இருக்கக்கூடிய ஃபைல ஓகேவா நீங்க வந்து ஃபங்க்ஷனோ இல்ல ஏதாவது வந்து ஒரு யூசர் லாஜிக்ஸ் வந்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை உங்களால என்ன பண்ண முடியாது,
எஃபிஷியண்டா அவுட்புட்டை த்ரோ பண்ண முடியாது. ஓகேவா? டெஃபினெட்லி தட் அவுட்புட் ஈஸி இன் வே. ஓகேவா? தட் அவுட்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸி வே. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டேஜிங்ல வந்து சம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாது. அதுதான் இஷ்யூவே தவிர மற்றபடி எல்லாமே நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸ்டேஜிங்ல ஒர்க் பண்ண முடியாம கிடையாது. ஸ்டேஜிங்ல ஒர்க் பண்ணா என்ன ஆகாது அப்படின்னா சம் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் நாட் சப்போர்ட்டட். ஓகேவா? அதுதான் இஷ்யூ. ஓகேவா? ஸோ இது என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ இவ்வளவு நேரம் நான் ஸ்டேஜிங் ஒன்று பேசிட்டு இருந்தேன்ல, அப்படின்னா என்னங்க? ஏதோ ஸ்டேஜிங்னு சொன்னீங்க, ஆனா அது எங்களுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஸ்டேஜிங்ல வந்து 2 ஸ்டேஜிங் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை இன்டர்னல்னு போட்டீங்க எக்ஸ்டர்னல் போட்டீங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். ஸ்டேஜிங்ல 2 டைப் ஆஃப் ஸ்டேஜிங் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்னல் ஸ்டேஜிங். இந்த இன்டர்னல் ஸ்டேஜிங்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நேம்டு, ரெண்டாவது யூசர் ஸ்டேஜ், ஓகேவா, மூணாவது டேபிள் ஸ்டேஜ். இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவுட்புட், எக்ஸ்டர்னல் அவுட்புட். ஏடபிள்யூஎஸ் ஒன்று பார்த்தோமா, அஜூர் ஒன்று பார்த்தோமா, அடுத்து ஜிசிபி ஒன்று பார்த்தோமா. ஓகேவா? இதுதான். ஸோ ஸ்டேஜிங்ன்றது என்னது? ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஏரியா. ஸ்டேஜிங் இஸ் நத்திங் பட் a temporary ஸ்டோரேஜ் ஏரியா, ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். டெம்பரவரியான ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டேஜிங் அப்படின்றத சொல்றோம். இந்த ஸ்டேஜிங்ல 2 டைப் ஆஃப் ஸ்டேஜிங் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்னல் ஸ்டேஜ். இந்த இன்டர்னல் ஸ்டேஜ்ல என்னங்க இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்னோஃப்ளேக்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து அவனே என்ன பண்றான், இன்பில்டா ஸ்டேஜிங்ன்றத ஒன்று கொடுக்குறான். ஓகேவா? இன்பில்டா கொடுத்துருக்கான், அவனே கொடுத்துருக்கான். சரியா? ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஏரியாவை நீ வச்சுக்கோ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா இன்டர்னல் ஸ்டேஜ் அப்படின்றத சொல்றோம். இந்த இன்டர்னல்ல இந்த ஸ்னோஃப்ளேக் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 3 டைப் ஆஃப் ஸ்டேஜிங் கொடுத்துருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா நேம். நேம்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்களே ஒரு நேம் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேர் நேம் ஸ்டேஜ். ஓகேவா? யூசர் ஸ்டேஜ்னா என்ன அப்படின்னா எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சனுக்கு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ல யூசர் ஸ்டேஜ் கொடுப்பான். சரியா? எப்பயுமே அட்டை வரணும், நேமுக்கு நேம் மேபி அட்டை வரணும். இந்த அதிரேட் என்னன்றதை நான் சொல்றேன். இந்த அதிரேட் யூஸ் பண்ணீங்கன்னா தான் அதுக்கு பேர் என்னது ஸ்டேஜ், ஸ்டேஜ் நேம். ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது யூசர் ஸ்டேஜ். ஓகேவா? டேபிள் ஸ்டேஜ்னா ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ணும்போது பேக் எண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் கிரியேட் ஆகும். அதை நம்ம என்னன்றது ஸ்னோஃப்ளேக் வரும்போது டெஃபினெட்லி இட் வில் பி ஷோன். ஓகேவா? டெஃபினட்டா நம்ம அதை ஷோ பண்ணலாம். ஓகேவா? என்னன்னா இந்த இடத்துல S3ல ஃபைல் கொடுக்குறாங்க இல்லையா, அதை டேபிளையும் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? யூசராகவும் ஸ்டோர் பண்ணலாம், நேம்டாவும் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? பட் நம்ம என்ன பண்ண போறது இல்ல, இதெல்லாம் ஒர்க் பண்ண போறது கிடையாது. ஓகே, காட் இட். இன்டர்னல் ஸ்டேஜ்ல நம்ம ஒர்க் பண்ண போறோமா அப்படின்னா கிடையாது. அப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலுக்கு வந்துடும். எக்ஸ்டர்னல்ல யார் இருக்கா? ஏடபிள்யூஎஸ்ல S3 இருக்காங்க, அஷூர்ல பிளாக், ஜிசிபில பக்கெட். ஓகேவா? ஸ்னோஃப்ளேக் இல்லாத எக்ஸ்டர்னலா ஒரு டூல்ல நம்ம வாங்கி ஒர்க் பண்றோம் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்டேஜிங்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேஜிங் தான் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஸ்னோஃப்ளேக்ல S3 பக்கெட்ல போய் ஸ்டேஜிங் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைல் அப்லோட் பண்ணுவோம். நம்ம அப்லோட் பண்ண மாட்டோம், கிளைண்ட் தான் அப்லோட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கு நேம் வைக்கிறது யாருன்னா நம்ம தான் வைப்போம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மென்ஷன் பண்ணல. ஓகேவா? ஸோ இன்டர்னல்ல என்னது ஸ்னோஃப்ளேக் உள்ள இன்பில்டா இருக்கக்கூடியது இன்டர்னல் ஸ்டேஜிங். ஸ்னோஃப்ளேக் இல்லாம தேர்ட் பார்ட்டி டூலா ஓகேவா நமக்கு எக்ஸ்டர்னலா நம்ம வாங்கி ஒரு ஸ்டோரேஜ் பண்றதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ் அப்படின்பாங்க. ஓகேவா? இந்த ஸ்டேஜிங்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. டன். ஓகே, ஃபைன்.
ஸ்டேஜிங் வந்து டன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ETLனா என்ன பார்த்தோம்? ELTனா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஸ்டேஜிங்னா என்னன்றதை பார்த்தோம். இப்போ நம்மளோட டேட்டா ஃப்ளோவையுமே பார்த்துடலாமா? நம்மளோட டேட்டா ஃப்ளோவையுமே பார்த்துட்டு பண்ணிடலாம். Snowflake, not the snowflake, wait. இங்க வந்து ETL or ALT நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கமாண்ட். என்னது? கமாண்ட். இந்த கமாண்ட் தெரியாம மேபி என்ன பண்ணாதீங்க, டேட்டா இன்ஜினியருக்குள்ளே யாருமே வந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா ஸோ இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் வந்து கேட்கக்கூடிய கேள்வியே இந்த கமாண்ட் தான். ஓகேவா? டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ETL அண்ட் ELT கமாண்ட். ஓகேவா? ஸோ வந்து இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஜமால் வந்து கிளாஸ் எடுத்தாலும் சரி, இல்லை வந்து அவர் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக் கேள்வி கேட்பாரு, மேபி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம பார்க்கக்கூடிய கமாண்ட் வந்து என்ன அப்படின்னா 2 கமாண்ட். இட்ஸ் வெரி பவர்ஃபுல். புட் அண்ட் காப்பி. ஓகேவா? இந்த புட் அண்ட் காப்பினா என்னங்க அப்படின்னா புட் அண்ட் காப்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கமாண்ட். சரியா? எனக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டேஜில் ஒரு ஃபைல் இருக்கு. சரியா? அதை நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், ஸ்டேஜிங்க்கு கொண்டு வந்துட்டேன், ஃபைல் ஃபார்மேட்லாம் கிரியேட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அதை நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ இல்லை, நெக்ஸ்ட் செக்ஷன் தான். ஓகேவா? ஃபைல் ஃபார்மேட் கொண்டு வந்து ஸ்டேஜிங்கில் போட்டுட்டேன். இந்த ஸ்டேஜிங்கில் போட்ட ஃபைலை நான் எப்படி இங்கே கொண்டு வர போகிறேன்? ஓகேவா? அந்த ஸ்டேஜிங்கில் போட்ட ஃபைலை நான் எப்படி கொண்டு வர போகிறேன் அப்படின்னா இந்த கமாண்ட் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இங்கே இருக்கக்கூடியதை நம்ம S3ன்னு வச்சுக்கலாம். S3ல இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வரோம், இங்கே வந்துட்டு ஃபைல் ஃபார்மேட் கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபைல் ஃபார்மேட்ன்றதில் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த இடத்துல இருக்கட்டும். இல்லை அப்படின்னா ஸ்டேஜிங் வச்சுக்கலாம். சரியா? ஸ்டேஜிங்கில் இருந்துட்டு ஓகேவா? இப்போ ஸ்டேஜிங்கில் இருக்கக்கூடிய ஃபைலை ஸ்னோஃப்ளேக் டிபிக்கு நான் மூவ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே என்னது? ப்ராசஸ் பார்த்தோம். சரியா? இப்போ டிபிக்கு மூவ் பண்ணக்கூடிய கமாண்டை பார்க்க போறோம். இந்த கமாண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஸ்டேஜிங்ல இருக்கக்கூடிய டேட்டாவை ஸ்னோஃப்ளேக் டிபிக்கு மூவ் பண்றதுக்கு என்னங்க கமாண்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன கமாண்ட்? இட்ஸ் a காப்பி கமாண்ட். என்ன கமாண்ட்? காப்பி கமாண்ட். ஓகேவா? ஸோ இந்த காப்பி கமாண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காப்பி கமாண்ட் தான் என்னது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஸ்டேஜிங்ல இருக்கக்கூடிய ஃபைலை டிபிக்கு மூவ் பண்றதுக்கு என்ன கமாண்ட்? காப்பி இன்டு காப்பி கமாண்ட். ஓகேவா? காப்பி கமாண்ட் இருக்கட்டும். சரியா? ஸோ அதுவே நார்மலா நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த S3 இல்லாம லோக்கல்ல ஃபைல் இருந்தது அப்படின்னா அங்கிருந்து நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய கமாண்ட் தான் என்னது அப்படின்னா புட். ஓகேவா? இந்த 2 கமாண்டுமே ஸ்டார்டிங்ல ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும். சரியா? புட். ஓகேவா? புட். இது இருக்கட்டும். சரியா? இதெல்லாம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணி காமிக்கிறத விட நோட்டில் எழுத முடியும்.
இல்ல. ஓகேவா? ஸோ எனக்கு லோக்கல்ல ஒரு ஃபைல் இருக்குங்க. லோக்கல்ல ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல நான் ஸ்டேஜிங்க்கு மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் தான் என்னன்னா புட் அப்படின்ற கமாண்ட். இதுவே ஸ்டேஜிங்ல இருக்கக்கூடிய ஃபைல நான் வந்து டிபிக்கு மூவ் பண்றதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா காப்பி கமாண்ட். ஓகேவா? ஸ்டேஜிங்ல இருந்து டிபிக்கு மூவ் பண்றது இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்னோஃப்ளேக் டிபிக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லோக்கல் ஃபைல் அப்படின்றத நீங்க எதங்க மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, என்னோட பர்சனல் கம்ப்யூட்டர்ல லோக்கல் ஃபைல் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா லோக்கல் ஃபைல் அப்படின்றத சொல்றேன். என்னுடைய பர்சனல் கம்ப்யூட்டர்ல இருக்கும் இல்லையா லோக்கல் ஃபைல், ஓகேவா, அதை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா லோக்கல் ஃபைல் அப்படின்றத சொல்றேன். சரியா? இப்போ நீங்க சொன்னீங்க உங்க கிளைண்ட்ல வந்து S3ல வந்து ஃபைல் போடுவாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்போ வந்து என்ன லோக்கல் ஃபைல்ன்றீங்களே அப்படின்னா, இந்த தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதை நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். ஓகேவா? அப்புறம் ஏங்க இந்த இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா இன்டர்வியூல கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து நம்மளோட இந்த புட் கமாண்ட் வந்து நீங்க எங்க ஒர்க் பண்ணுவீங்களா மேபி அப்படின்னா இஸ் ரேர். ஓகேவா? நீங்க என்ன பண்ணிடுவீங்க, டைரக்டா கிளவுடுக்கு போயிடுறீங்க இல்லையா? ஸோ கிளவுடுக்கு போறதுனால நீங்க எந்த இடம் தான் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இடம் தான் ஒர்க் பண்ணுவீங்க, இதை ஒர்க் பண்ண மாட்டீங்க. அப்புறம் ஏங்க இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்டர்வியூர் கேள்வி கேட்கலாம். ஸோ ஒய் ஆர் யூசிங் தட் புட் கமாண்ட், ஓகேவா, விச் பர்பஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் யூசிங் தட் காப்பி கமாண்ட், காப்பி கமாண்ட் நீங்க எந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு அதுக்கு ஆக்சஸ் இருக்கா, உங்களோட வேலை என்ன, அது எல்லாமே அவன் கேட்பான். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சொல்லிட்டு இருக்கோம். சரியா? இந்த 2 பாயிண்ட் யாருக்காவது புரியலையா? இந்த 2 பாயிண்ட் வந்து யாருக்காவது புரியல அப்படின்னா நீங்க கேட்கலாம். புரியுது ப்ரோ. ஓகே ஃபைன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இதுக்கு மேலதான் நம்ம என்ன பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒர்க் பண்ண போறோம் அப்படின்ட்டு அதுதான் இப்போ பார்க்க போறோம். இது வந்து எனக்கு AWS S3, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணணும், ஃபைல் ஃபார்மேட் கிரியேட் பண்ணணும், அடுத்தது ஸ்டேஜிங் கொடுக்கணும், அடுத்தது என்ன பண்ணணும், ஃபைலை மூவ் பண்ணணும். இதுதாங்க நம்மளோட ஒர்க்கு. இதுதான் என்னது நம்மளோட ஒர்க். இதுதான் என்னது நம்மளோட ஒர்க். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது என்னதுங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பாக்ஸ் லைக் S3 அப்படின்னா என்னது S3. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது 3 எங்க இருக்க போகுது அப்படின்னா ஸ்னோஃப்ளேக்ல தான் இருக்க போகுது. இது 3 எங்க இருக்க போகுது, ஸ்னோஃப்ளேக்குள்ள தான் இருக்க போகுது. சரியா? இது 3மே ஸ்னோஃப்ளேக்குள்ள தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நீங்க AWS S3ல ஃபைல் இருக்கு, அதை நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். சரியா? அதுக்கு நமக்கு என்னென்ன வந்து நீட் இருக்கு, தேவைப்படுது அப்படின்னா ஃபைல் ஃபார்மேட் அப்படின்றது ஒன்று வேணும். அந்த ஃபைல் ஃபார்மேட், ஓகேவா, இன்டகிரேஷன். ஃபைல் ஃபார்மேட் தேவைதான். சரியா? ரெண்டுமே நான் எழுதிக்கிறேன். இன்டகிரேஷன், ஓகேவா, இது மேல போயிடுச்சு.
ஃபைல் ஃபார்மேட் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டேஜிங் இங்கே தான் நம்ம இருக்கோம். ஓகேவா? தேர்ட் வந்து ஸ்னோஃப்ளேக் டிபி. ஸ்னோஃப்ளேக் டிபி இதுதாங்க வந்து நமக்கு வந்து நம்மளோட ப்ராஜெக்டோட எண்ட் டு எண்ட் ஃப்ளோ. ஓகேவா? இதுதான் நம்மளோட ப்ராஜெக்டோட எண்ட் டு எண்ட் ஃப்ளோ. இதில் வந்து ஒரு டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் இன்டகிரேஷனும் இந்த ஃபைல் ஃபார்மேட்டும் இந்த ஸ்டேஜிங்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கிரியேட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து உங்களோட அட்மின்ஸோட வேலை. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேபி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன இருக்காது, உங்களோட ஸ்னோஃப்ளேக் டிபிஸ்ல ஐ மீன் உங்க ஸ்னோஃப்ளேக் கன்சோல்ல உங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது. ஓகேவா? இப்போ நீங்க ஒர்க் பண்றீங்க ஃப்ரீ ட்ரையல், பட் ஆனா ரியல் டைம்ல உங்களுக்கு இதுக்கு ஆக்சஸ் இருக்காது. உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். ஓகேவா? செலக்ட் இன்சர்ட் அப்டேட்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை ஓகேவா, ஸோ S3 ஃபைலை நான் எங்க கொண்டு வருவேன் அப்படின்னா ஸ்டோரேஜ் இன்டகிரேஷன் கொண்டு வருவேன். எங்க கொண்டு வருவேன்? ஸ்டோரேஜ் இன்டகிரேஷன் கொண்டு வருவேன். அங்க கொண்டு வந்துட்டு அதை எங்க மூவ் பண்ணுவேன்? ஸ்டேஜிங்க்கு மூவ் பண்ணுவேன். மூவ் பண்ணிட்டேன். இதை எங்க மூவ் பண்ணுவேன்? ஸ்னோஃப்ளேக் டிபிக்கு மூவ் பண்ணுவேன். ஓகேவா? மூவ் பண்ணிட்டு இதை நான் எங்க மூவ் பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட் என்ற எக்ஸ்பிளைனை கொடுத்துட்டு உங்களுக்கு போறேன் பவர் பி அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் கொண்டு போயிட்டேன். சரிங்களா? கொண்டு போயிட்டேன். ஃபைன். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல, நல்லா சொல்லுங்க, இந்த இடத்துல எந்த இடத்துல நீங்க காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். யார கேட்கலாம்? சந்தானகுமார் நீங்களே சொல்றீங்களா? எஸ் ப்ரோ, ஸ்டேஜிங்ல இருந்து ஸ்னோஃப்ளேக் கொண்டு போறது. எந்த இடம்? இங்கயா? ஸ்டேஜிங் டு ஸ்னோஃப்ளேக் டிபி. பேஜ் இந்த இடத்துல. சூப்பர்ண்ணா, அவ்வளவுதாங்க. இதுதாங்க மேட்டர், வேற எதுவுமே மேட்டர் கிடையாது. சரிங்களா? அவ்வளவுதான். சந்தானகுமார் வந்து டேட்டா இன்ஜினியர் ஆயிட்டாரு. நீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளவுதான், நீங்க டேட்டா இன்ஜினியர் ஆயிட்டீங்க, முடிஞ்சது. சரிங்களா? அவ்வளவுதான். இதுதான் வந்து ஒர்க்கே, வேற எந்த ஒர்க்குமே கிடையாது. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க, கன்ஃபார்ம் வெற்றி தான். சரியா? கண்டிப்பா. அவ்வளவுதான். ஓகேவா? இதுதான் சிம்பிள் கான்செப்ட். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்ன சொல்றோம் அப்படின்னா இதான் சொல்லிட்டு இருக்கோம். ஸ்டேஜிங்ல இருந்து காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்னோஃப்ளேக்கு கொண்டு வர போறோம். இதான் நம்ம என்ன பண்றோம்? ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட என்ன அப்படின்னா ப்ராஜெக்டோட ஒர்க். ஃபைன். ஓகேவா? இப்போ சொல்லுங்க, நீங்க எந்த இடத்துல நீங்க படிச்ச சீக்வல் அப்ளை பண்ணுவீங்க? சீக்வல்னு ஒரு கான்செப்ட் படிச்சீங்க இல்லையா? அதான் இத்தனை நாள் போச்சு. அந்த சீக்வல்ன்ற கான்செப்டை நீங்க எங்க அப்ளை பண்ணுவீங்க? டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸ்னோஃப்ளேக் டிபில. ஸ்னோஃப்ளேக் டிபில. கரெக்ட். எங்க அப்ளை பண்ணுவீங்க? ஸ்னோஃப்ளேக் டிபில. அப்போ இதுக்கப்புறம் வந்து ப்ராசஸிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க, இதை சின்னது பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு கீழே ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். என்னடா இருக்கு கீழே? ஓகே, இங்கெல்லாம் இருக்கு. மேபி ஜூம் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இருக்கட்டும், இந்த இடத்துல எழுதிக்கலாம். இப்போ ஸ்னோஃப்ளேக் டிபி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடம் கொடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட்டுருங்க, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரியா? சும்மா கிரியேட் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணி விடுறதுதான், காப்பி பண்ணி விடுறதுதான். சரியா? இப்போ ஸ்னோஃப்ளேக் டிபிக்கு நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒர்க் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இதுல இங்க வந்து ஒரு 3 பாக்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? ஸ்னோஃப்ளேக் டிபி transformation load. ஓகேவா? ஃபைன். இப்போ
நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஸ்னோஃப்ளேக் டிபி இந்த இடம் இருக்கு இல்லையா, அதை இங்க எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்ப சொல்லுங்க, ஸ்னோஃப்ளேக் டிபில இருந்து எனக்கு ஃபைல் வந்துருச்சு. சரியா? என்னது? ஓகேவா? எனக்கு ஃபைல் வந்துருச்சு. இதை நான் என்ன பண்ண போறேன், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறேன். ஓகேவா? எதை யூஸ் பண்ணி பண்ண போறேன், சீக்வல்ன்ற ஒரு லாஜிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்ப நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த பண்ணனதை நான் என்ன பண்ணணும், இப்போ என்னோட லாஜிக் என்னன்னு வச்சுக்கோங்க, நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ எனக்கு இந்த ஸ்னோஃப்ளேக் டிபில எனக்கு நேம்னு ஒரு காலம் இருக்குங்க. சரிங்களா? எஸ் நேம்னு ஒரு காலம் இருக்கு, எஸ் அண்டர்ஸ்கோர் நேம்னு இருக்கு. அது எல்லாமே ஸ்மால்ல இருக்கு. நான் என்ன சொல்லிட்டேன் உங்ககிட்ட அப்படின்னா, இப்போ சமீரான்ற ஒரு பர்சன்ட்ட அவங்க என்னோட ஸோ வந்து ஸோ இன்டர்வல் கிடையாது. ஸோ 1:15க்கு செக்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ யாராவது இன்டர்வல் கேட்டீங்க அப்படின்னா 1:15க்கு செக்ஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகேவா? எனக்கு எஸ் நேம்னு இருக்கு. இது எல்லாமே நீ என்ன பண்ண, அப்பர் லெட்டரா கன்வெர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டேட்டா இன்ஜினியர் யாரு, சமீரான்ற பர்சன்ட்ட நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுல இருக்கக்கூடிய டேட்டாவை அப்பர் நேமா கன்வெர்ட் பண்ணி எனக்கு லாஜிக் எழுதுறாங்க. எப்படி எழுதுவாங்க, செலக்ட் அப்பரு, சரியா, இப்படி கொடுத்துட்டு அந்த காலம் நேம் போடுவாங்களா, காலம் நேம் எஸ் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்றத போட்டாங்க. போட்டுட்டு ஒர்க்கும் பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை லோட் பண்ணோம் இல்லையா, கரெக்டா? லோட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாமா இல்லையா? நான் என்ன சொன்னேன், ஸ்டேஜிங்ல இருந்து ஸ்னோஃப்ளேக் டிபி வரதுக்கு தான் காப்பி கமாண்ட் சொன்னேன். நீங்க ஸ்னோஃப்ளேக் டிபில லோட் பண்ணிட்டீங்க, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இதை நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல எனக்கு அப்பெல்லாம் வந்து நீங்க எல்லாம் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டு எல்லாமே வேற கண்டிஷன்ஸ்லாம் போட்டு ஓகேவா, குரூப் பை எல்லாம் போட்டு ஆர்டர்லாம் போட்டு என்னமோ போட்டு எழுதிட்டீங்க. அதை நீங்க எனக்கு என்ன பண்ணணும், மறுபடியும் லோட் பண்ணும் இல்லையா, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணனா போதுமா, அது அப்படியே ஆயிடுமா அப்படின்னா ஆகாது. இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்னோஃப்ளேக் டிபிலையோ இல்ல ஆரக்கிள் போஸ்ட்கிரெஸ்க்யூஎல்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, டேட்டாஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதுல நீங்க லாஜிக்ஸ் எழுதுனீங்கன்னா டேட்டா பேஸ்ல ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ क्वेश्चनங்க. அவுட்புட் தான் வரும் நமக்கு. புரியல, எப்படி வரும், இல்ல அதுல நாம லாஜிக் எழுதுனோம்னா அதுல அவுட்புட் வரும் போஸ்ட்கிரெஸ்ல. அதேதான், அதே லாஜிக் தான். இப்போ ஸ்னோஃப்ளேக் டிபில நீங்க ஃபைல்ஸ் இருக்கு, உங்களுக்கு நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்க, அது லாஜிக்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா ஸ்னோஃப்ளேக் டிபில ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா, அஃபெக்ட் பண்ணாது. பண்ணுமா, பண்ணாது பண்ணாது. அது நீங்க வந்து இந்த மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக லாஜிக் எழுதி பாக்குறீங்க. அது உங்களோட கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து. ஸோ இஃப் இட் சேஞ்ச், ஓகேவா, அது சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ நான் பார்த்துட்டேன், அதை நான் சேவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், மறுபடியும் காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணலாமான்னா அங்க இடத்துல காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா பேக்கப், பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த பேக்கப்னா என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகேவா, ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரியேட் as சீட்டாஸ் அப்படிமா. சரிங்களா? சீட்டாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த இடத்துல நான் என்னன்னு சொல்றேன். சரிங்களா? சீட்டாஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சீட்டாஸ் எடுத்து இந்த ஃபைலை தான் நம்ம எங்க பண்ணுவோம் அப்படின்னா பவர் பிக்கு மூவ் பண்ணி விடுவோம். இந்த ஃபைலை தான் நம்ம என்ன பண்ணுவோம், பவர் பிக்கு மூவ் பண்ணி விடுவோம். இந்த ஃபைலை தான் நம்ம என்ன பண்ணுவோம், பவர் பிக்கு மூவ் பண்ணி விடுவோம். இந்த லாஜிக்ஸ் யாருக்காவது புரியல அப்படின்னா சொல்லுங்க, நான் மறுபடியும் சொல்லிடுறேன். சரியா? ஏன்னா ஒரு சந்தானகுமார் வந்து ஒரு சிலர் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க, மற்றவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியதான் ட்ரை பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட என் டு என். நாளைக்கு ஒரே செக்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ்ல இதை டோட்டலா நம்ம பார்க்க போறோம், இது எல்லாத்தையும்.
இது வந்து பாத்தீங்க அப்படின்னா S3ல இருக்கக்கூடிய ஃபைலை ஸ்னோஃப்ளேக்கு கொண்டு வரதுக்கு இந்த கான்செப்ட். என்னங்க ஏதோ கான்செப்ட்லாம் பெருசா இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க சரிங்களா. இது வந்து வெரி 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 சிம்பிள் கான்செப்ட். சரியா, உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால ஸோ இட் வில் பி சம் கன்ஃபியூசன்ஸ். ஓகேவா, கன்ஃபியூஸா இருக்கு. பட் ஆனால் கன்ஃபியூஸ்டா இருந்தாலுமே ஓகேவா, அந்த கன்ஃபியூஸ்ட் எல்லாமே நீங்க வந்து ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட இதுதானா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டா மேபி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ஸ்னோஃப்ளேக் டிபியில் ஓகேவா நான் சொல்றது இங்க இருந்து டிபியில் இருக்கிறத டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சீக்வல் யூஸ் பண்ணிட்டு பேக்கப் எடுத்து சீட்டாஸ் யூஸ் பண்ணி பவர் பிக்கு புஷ் பண்ணி விடணும். இந்த ஃப்ளோஸ்ல யாருக்கா டவுட் இருக்கா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, இது என்ன கான்செப்ட்? இடிஎல் இஎல்டியா? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நீங்க ஏதோ சொன்னீங்க, வந்தீங்க, போனீங்க, ஏதோ இந்த தடவை ஓபன் பண்ணீங்க, அதை ஓபன் பண்ணீங்க, ரைட்டு சரிங்களா. இது வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இடிஎலா இஎல்டியா? இதை இடிஎல் சொன்னீங்க, எக்ஸ்ட்ராக்ட்லாம் சொன்னீங்க, ரைட்டு, அதெல்லாம் ஓகேங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது சொல்லுங்க? இஎல்டி. அப்போ ரியல் டைம்ல நம்ம எதை தான் ப்ரிஃபர் பண்ண போறோம்? இஎல்டி தான் ப்ரிஃபர் பண்ண போறோம். இடிஎல் நம்ம ப்ரிஃபர் பண்ண போறது கிடையாது. ஓகேவா, பட் ஆனா அதோட ஃப்ளோஸ் வந்து எப்படி இருக்கு? இடிஎல்னா என்னன்றத நீங்க டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும் சரியா. ஆனா ரியல் டைம்ல நம்ம இஎல்டி தான் ஒர்க் பண்ணுவோம் சரியா. ஏன் இடிஎல் ஒர்க் பண்ண மாட்டோம்ன்றத நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, அந்த ஸ்டேஜிங்ல போட்டு நீங்க சம் சீக்வல் லாஜிக்ஸ் வந்து ரைட் பண்ணீங்கனாவே உங்களால என்ன பண்ண முடியாது, அது ஒர்க் பண்ண முடியாது. டைரக்டாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓ இந்த காரணத்துக்காக தான் நம்ம இஎல்டி போறோமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் புரிஞ்சிடும். ஓகேவா, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நம்ம பார்த்ததுல இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஏடபிள்யூஎஸ்னா S3 எடுத்துக்கிட்டேன். அஜூரா இருந்தா பிளாப் எடுத்துக்க போறீங்க, அவ்வளவுதான். ஜிசிபி அப்படின்னா பக்கெட் எடுத்துக்க போறீங்க, கூகுள் பக்கெட். ஓகேவா, எல்லாத்துக்குமே காமன் தாங்க. இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும், இந்த ப்ராசஸ்ன்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்னோஃப்ளேக் ஸோ ஏடபிள்யூஎஸ் இல்லை எது கொடுத்தாலுமே உங்களால என்ன பண்ண முடியும், ஈஸியா பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, இந்த லாஜிக்ஸ் எல்லாமே இதை வந்து நீங்க எதை வச்சு எந்த டேட்டா வச்சு நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா ஓகேவா. இப்போ சொல்லுங்க, இப்போ நீங்க எந்த டேட்டா வச்சு ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி டேட்டா செட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, உங்களோட கூகுள் டிரைவ் ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா செட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க சரிங்களா. அதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் வீக் ஒர்க் பண்ண போறோம். அதை நீங்க போயிட்டு செக் பண்ணி டெஃபினெட்லி இட் வில் கோ த்ரூ. ஓகேவா, அந்த டேட்டாஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா, அது என்ன டேட்டா செட்ஸ் அப்படின்னா எல்லாமே சாக்லேட் சாப்பிட்டுருக்கீங்களா? நெஸ்ட்லே அப்படின்ற ஒரு கம்பெனி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருமே கேள்விப்பட்டது இல்லையா? ஸோ யாராவது உங்களோட ஸ்க்ரீனை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, லேப்டாப்ல ஆன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா. யாருமே லேப்ல இல்லையா? நான் மொபைல்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். நானும் சிச்சுவேஷன் மொபைல்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். மொபைல்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க, சூப்பர்மா. யாருமே லேப்ல இல்லையா?
இப்போ என்ன ப்ரோக்ராம்? ஸோ அந்த டிரைவ் இருக்கு இல்லைங்க, கூகுள் டிரைவ், இந்த செக்ஷன் 1 2 3 4 5 அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும்ல, ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஆக்சஸ்லாம் கொடுத்துருப்பாங்களே, ஆமாம் ஆமாம். அந்த ஃபைல் அந்த டிரைவ் ஓப்பன் பண்ணுங்க. அதில் தான் டேட்டாஸ் இருக்கு. அந்த டேட்டா செட்ஸ் தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ என்னோட ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரியுதா இல்லை இந்த இது மட்டும் தெரியுது? பிளாக்காக தெரியுது. ஒரே நிமிஷம், நான் மறுபடியும் சால்வ் பண்ணுறேன். இப்போ தெரியுதுங்களா? இப்பயும் தெரியுதுங்க, ஆனால் பிளாக்காக தான் தெரியுது. மேபி வேணா நியூ டேப் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ மீட்டிங்ன்றதுனால பிளாக்காக தெரியுதான்னு தெரியல. மேபி நியூ டேப்பாக இருந்ததுன்னா எப்படி இருக்குன்றது ஸ்க்ரீன் விசிபிள் ஆகல. இப்போ நல்லா கிளியரா இருக்கு. எஸ், குட். டிரைவ் போங்க, கூகுள் டிரைவ். அதுதான் அந்த பேட்ச் 3ன்றது இருக்கு பாருங்க, அதுதான் கிளிக் பண்ணுங்க, டேப் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஓகே, அப்படியே டவுன் பண்ணுங்க. டேப் பண்ணிட்டு டவுன் பண்ணுங்க. இதுல இல்ல, டேப் பண்ணிட்டு டவுன் பண்ணுங்க. அந்த இது ஃபைலுக்குள்ள செக்ஷன் 1 2 3 இருக்கும். டேப் பண்ணுங்க. எஸ், டவுன் பண்ணுங்க, டவுன் பண்ணுங்க, டவுன் பண்ணுங்க. ஸ்னோஃப்ளேக் டேட்டா செட். எஸ், ஓபன் பண்ணுங்க. ஓகே, இதுல இருக்கா? டவுன் பண்ணுங்க. எஸ், இந்த டேட்டா செட் தாங்க. சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஃபைலா கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே லிசன் பண்ணுங்க. ஸோ இதுல பாருங்க, எம்ப்ளாயிஸ் டேபிள் இது வந்து நான் கொடுத்தது, இதை விட்டுருங்க. சரிங்களா? இது இல்ல, இந்த இன்வைஸ் சம்மரி, ஆன்போர்டிங் ஃபீட்ஸ், ஓகேவா, பேமெண்ட் டிரான்சாக்ஷனு, ஓகேவா, ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டரு, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ரியல் டைம் டேட்டாஸ். ஓகேவா? இது எல்லாமே வந்து ரியல் டைம் டேட்டா. இது என்ன டேட்டாங்க அப்படின்னா, நெஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த கம்பெனியோட ரியல் டைம் டேட்டா. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸா ஒர்க் பண்ண டேட்டாஸ் எல்லாமே இங்க வந்து கோத்ரூ பண்ணிருக்கோங்க. இந்த டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கரண்டா நம்ம ஒர்க் பண்ண போறோம். சரி, அந்த டேட்டாவெல்லாம் ஃபைல்லாம் தூக்கி நம்ம எங்க போட போறோம்? S3ல போட போறோம். போட்டுட்டு அங்க இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்னோஃப்ளேக் டிபிக்குன்னு வந்து, ஓகேவா? ஸோ ஒரே நிமிஷம் வந்து உங்களோட ஸ்னோஃப்ளேக் ஓப்பன் பண்ணுங்க. இன்னொன்னு நான் சொல்லிட்டு ஸ்னோஃப்ளேக் வெப் ஓபன். ஆல்ரெடி அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருப்பீங்க, நினைக்கிறேன். புதுசா கிரியேட் பண்ண வேண்டாங்க, ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருப்பீங்கல்ல. எஸ், ஓகேவா, ஃபைன். ஸோ இதுல பாருங்க, பிஃபோர், ஓகேவா, நவ் பிஃபோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே டன் டன். அப்படியே இருக்கு, அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஸோ இதுல நாம வந்து ப்ரீவியஸ், ஓகேவா, ஸோ 1.5 3 years பேக்
இந்த ஸ்னோஃப்ளேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன் இந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்ட்டு. பட் இந்த கமெண்ட்ல நான் காமிச்சேன் இல்லையா, அந்த ஸ்டோரேஜ் இன்டகிரேஷனோ இந்த ஸ்டேஜிங்கோ இது எல்லாமே பிஃபோர் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா அது மேனோட டைப் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா கமெண்டையும் அவன் டைரக்டாவே இன்டகிரேட் பண்ற மாதிரி கொடுக்குறான். நீங்க மாடிஃபை மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஓகேவா. ஸோ அப்படியே கொஞ்சம் டவுன் இது பண்ணுங்க. இந்த சைட்ல இந்த ஸ்னோஃப்ளேக்னு ஒரு பேஜ் இருக்கு இல்லையா, ஸ்னோஃப்ளேக்னு ஒரு பேஜ், அதுல ப்ராஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது போங்க. அதுல ஒர்க் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கா, நீங்க உங்க ஸ்கிரீனே ஷேர் பண்ணி காமிக்கலாம்ல. என்னோட லேப் வந்து கூகுள் மீட் கனெக்ட் ஆகுது. இது வந்து என்னோட கொலிக்கோட லேப். ஸோ அதில் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா அதை காமிக்க முடியும். ஆனால் என்னதே ஓப்பன் பண்ணி நான் சீக்கிரமாக காமிச்சிடுவேன். ஸோ இது இல்லை, ஒர்க் ஸ்பேஸ் இல்லை. அப்படி டேப் பண்ணுங்க. அது ஹோம். ஓகே, ப்ராஜெக்ட்ஸ் போங்க. ஓகே, லெகசி ஆப் பேக்கேஜ் டெம்ப்ளேட்ஸ். ஸோ இந்த லோடு டு கிளவுட் ஸ்டோரேஜ் கொடுங்க. எஸ் எங்க வருங்க. எஸ் ஓகேவா. டவுன் பண்ணுங்க, டவுன் பண்ணுங்க, டவுன் பண்ணுங்க, டவுன் பண்ணுங்க, டவுன் டவுன். இதுதான் ஓகேவா. ஸோ இது அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் நியூன்றதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நாங்கள் சொல்ல அப்படியே பொறுமையாக டவுன் பண்ணுவோம். ஓகேவா. அப்படியே மேலே ஃபர்ஸ்ட் போயிருங்க. அவ்வளோதான், எல்லாம் இதுதான். ஓகே, ஸோ அப்படியே பொறுமையா டவுன் பண்ணுங்க. இது எல்லாமே அந்த கண்டென்ட் கொடுத்துருக்கான் சரிங்களா, அதை நீங்க படிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா யூசர் ரோல். யூசர் ரோல் வந்து பாத்தீங்க என்னன்னா அக்கௌண்ட் அட்மின் கொடுத்துருக்கான். ஸோ ஓகேவா, அதுதான் வந்து சூப்பர்வைசர் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு கீழே பாருங்க, அப்படியே டவுன் பண்ணுங்களேன். வேர் ஹவுஸ் கொடுத்துருக்கான் சரியா. திஸ் இஸ் அ டிஃபால்ட் வேர் ஹவுஸ் தான். இந்த வேர் ஹவுஸ்னா என்ன, நான் ஆல்ரெடி ப்ரீவியஸா மென்ஷன் பண்ணேன். என்னது, திஸ் இஸ் அ இன்ஜின். ஓகேவா, ஸ்னோஃப்ளேக்கோட இன்ஜின் வந்து டவுன் பண்ணுங்க. இது ஒண்ணும் இல்லைங்க, இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கான், டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண சொல்லி கமாண்ட் கொடுத்துருக்கான் சரியா. எந்த டேட்டா பேஸ்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்ற கமாண்டா கொடுத்துருக்கான் சரியா. அப்படியே டவுன் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்கான், நெக்ஸ்ட் ஸ்கீமாவை கிரியேட் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணவங்களுக்கு தெரியும், கிரியேட் டேட்டா பேஸ். ஓகேவா, அதை தான் வந்து அவன் என்ன பண்ணிருக்கான், அப்படி கொடுத்துருக்கான் சரியா. டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கீமா கிரியேட் பண்ணுவோமா, கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், டேபிள் கிரியேட் பண்ணுவோமா. ஓகே, இந்த டேபிளை கிரியேட் பண்ணிட்டு கீழே என்ன சொல்லியிருக்கான், அந்த டேபிளை வந்து ரன் பண்ணி பாரு அப்படின்றது. இட்ஸ் ஃபைன். இது நார்மலா நீங்க வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா, அப்படியே டவுன் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வரை நம்ம சொன்னோமா, S3ல இருக்கக்கூடிய ஃபைலை எப்படி கொண்டு வரதுன்னு சொன்னோமா. மேலே பாருங்க என்ன கொடுத்துருக்கான். இல்ல ஓகே, அதுக்கு முன்னாடி மேல பாருங்க, கிரியேட் த அமேசான் S3 ஸ்டோரேஜ் இன்டகிரேஷன்ன்றத தெளிவா கொடுத்துருக்கானா. எல்லாத்தாலையும் வியூ பண்ண முடியுதா. ஓகேவா, அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே இவன் ஆல்ரெடி கொடுத்துட்டான். நீ என்ன பண்ணு, கமெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு நீ மாடிஃபை மட்டும் பண்ணா போதும் உனக்கு அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருக்கான் சரியா. இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸா தான் இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கம்பெனில உட்காந்து இதெல்லாம் உட்காந்து மேனுவல் டைப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, அப்ப வந்து இந்த ஏஐமே கிடையாது. ஓகேவா, ஆனா இப்பெல்லாம் பாருங்க டைரக்டா ஏஐ கொடுத்துட்டான், உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸும் கொடுத்துட்டான், எல்லாமே கொடுத்துட்டான். நீங்க என்ன பண்ணா போதும், என்ன நேம் வைக்கிறீங்க, என்ன மாடிஃபை பண்றீங்க அப்படின்றது இருந்தாவே கொண்டு போதும். இப்போ ஸ்டோரேஜ் இன்டகிரேஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோமா, கிரியேட் பண்ணிட்டோம். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. ஓகேவா, இந்த இன்டகிரேஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்னோஃப்ளேக்கோட கனெக்ட் பண்ணி விடணும் சரியா. கனெக்ட் பண்ணி விட்டுட்டு எஸ், அதுதான் வந்து அந்த டிஸ்கிரிபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ் பண்ணி பார்க்கறது. அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 2 லிங்க் இருக்கும். அதை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்னோஃப்ளேக்ல பேஸ்ட் பண்ணி விடுவோம். அவ்வளவுதான் சரியா, ரொம்ப ஈஸி தான். அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கான். நத்திங், இது வந்து ரெண்டுமே சேம் தான், சேம் ஸ்டோரேஜ் இன்டகிரேஷன் தான் கொடுத்துருக்கான். டவுன் 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 டவுன். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க அவன் என்ன கொடுத்துருக்கான், ஸ்டேஜிங் கொடுத்துருக்கானா. ஸ்டோரேஜ் இன்டகிரேஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன சொன்னோம், ஸ்டேஜிங் சொன்னோமா. ஸ்டேஜிங் கொடுத்துருக்கானா, 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 ஸ்டேஜிங் கொடு
இப்படி வந்து ஒரு ஸ்டேஜ் கிரியேட் பண்றது அப்படின்ட்டு இப்போ நீங்க கிரியேட் பண்றீங்க இல்லையா, இந்த ஸ்டேஜுக்கு பேர் என்னது அப்படின்னா நேம்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜுக்கு பேர் என்னது? நேம்டு ஸ்டேஜ். இது என்னங்க நேம்டு ஸ்டேஜ் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நீங்களா ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு நேம் வச்சீங்க அப்படின்னா அது நேம்டு ஸ்டேஜ். இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்க, நீங்களா வந்து ஒரு டேபிளுக்கு நேம் வைப்பீங்க இல்லையா, அதுக்கு பேர் என்னது? நேம்டு டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு அதே மாதிரி நீங்களா வந்து ஒரு ஓனா கிரியேட் ஸ்டேஜுக்கு ஒரு நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? நேம்டு ஸ்டேஜ் அப்படின்னா. சரியா? ஸோ இப்போ நம்ம ஸ்டேஜிங்கே கிரியேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் டவுன் பண்ணுங்க அப்படியே ஸ்டேஜிங். ஓகேவா? இதுவே ஸ்டேஜிங் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபார்மேட் தான். இது வந்து அசூர் பிளாக்குக்கு சொல்லலாம். AWS, இது அசூர், இது GCP இப்படி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம். சரியா? உட்காந்து இந்த ஃபைல anyone please go through detail. ஓகேவா? என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படியே டவுன் பண்ணுங்க. இந்த கமாண்ட் எல்லாமே சேம் தாங்க. அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கான். வேற இது அசூருக்கு GCP எல்லாம் மூணுமே காமன், மூணுமே ஒண்ணுதான். சரியா? ஆனா அவன் தனித்தனியா கொடுத்துருக்கான். ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கான்? காப்பின்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கானா? யூஸ் பண்ணிருக்கானா இல்லையா? எஸ். ஓகேவா? சோ அதே கமாண்ட 3 டைம் கொடுத்துருக்கானா? என்னங்க இது ஒரே கமாண்டே 3 டைம் கொடுத்துருக்கானா? இது வந்து அசூருக்கு, இது வந்து GCPக்கு. சரியா? அவ்வளவுதான் வித்தியாசம். என்னங்க ஒரே கமாண்டே 3 டைம் கொடுத்துருக்காரு, 3 டைம் ரன் பண்ணுமா? கிடையாது. 3 கிளவுட அவன் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கான். ஓகே, புரியுதா? கடைசியா வந்து செலக்ட் டேபிள் போட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த டேபிள் வந்து உங்களுக்கு வியூவா இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? So everyone please go through this data integration file. ஓகேவா? ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. Thank you for participation in your filing using this one. இப்போ உங்களோட ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணி விட்டுருங்க. நான் இப்போ என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகேவா? இப்போ நீங்க அந்த டேட்டா செட்ஸ் பாத்தீங்க இல்லையா? சோ என்ன டேட்டா செட்ஸ் அப்படின்னா நெஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் கம்பெனி இருக்குங்க. ஓகேவா? சாக்லேட் கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனியோட டேட்டா தாங்க அது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த நெஸ்லேன்றது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 32 கண்ட்ரீஸ்க்கு வந்து இவங்க வந்து சாக்லேட்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ இதுல நம்ம இந்தியா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கம்பெனில என்ன பண்றான் அப்படின்னா இவன் சாக்லேட் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை மேக் பண்றான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்னென்னலாம் தேவைப்படும். ஓகேவா? நீங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு டேட்டா இன்ஜினியரா அஸ்யூம் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்ப நான் சொல்லவா எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் டேட்டா இன்ஜினியரா இந்த கம்பெனிக்குள்ள போனேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்டோட கம்பெனியோட ப்ராடக்ட் என்ன, சாக்லேட். இந்த சாக்லேட்டை நான் மேக் பண்றதுக்கு இது நான் என்ன சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ மேனுஃபேக்சரிங்னா இதுக்கு என்னென்ன எத்திக்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? என்னென்ன ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ மில்க், ஓகேவா, சாக்லேட் பவுடரு இது எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவேன், அனாலிசிஸ் பண்ணுவேன்னா அதை எதை வச்சு அனாலிசிஸ் பண்ணுவேன், டேட்டான்றத ஒண்ணு வச்சு அனாலிசிஸ் பண்ணுவேன்னா. ஓகேவா? அடுத்தது இந்த மில்க்ன்னு இருக்கு இல்லையா, அந்த மில்க் வந்து யார் கொடுக்குறா, என்னோட கிளைண்ட். ஓகேவா? அந்த மில்க்ன்றது யாரு, என்னோட கிளைண்ட். கிளைண்ட்னா யாருங்க, சப்ளையர் தான். ஓகேவா? அந்த சப்ளையர் வந்து நமக்கு எவ்வளவு மில்க் கொடுக்குறோம், பர் டே எவ்வளவு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அந்த எல்லா டேட்டா நான் சொல்றது சிம்பிளா சொல்லிட்டு இருக்கேன். திஸ் இஸ் நாட் ஓகே. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளோ கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த டேட்டாஸை வந்து ஓபன் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ வந்து என்னென்ன கஸ்டமர் டேட்டா கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் என்னென்ன ஆர்டர்ஸ் டேட்டா கொடுத்துருக்கான், இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவலா ஓபன் பண்ணி பாருங்க. சரியா? நான் வந்து சாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கேன்.
ஓகே. ஸோ இந்த எல்லா டீட்டெயிலுமே வந்து எனக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஃபைலாக வச்சுருக்கேன். இந்த ஃபைலாக வச்சதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா S3ல கொண்டு வந்து போட போறேன். அந்த S3ல போட்டோம்னே நான் இன்டகிரேஷன் கிரியேட் பண்ணி ஸ்னோஃப்ளேக்கை கொண்டு வந்து நம்மளோட கிளைண்ட் சைடில் நமக்கு என்ன ரெக்யூர்மெண்ட் இருக்கோ அதை நான் என்ன பண்ணுவேன் பவர் பிஐ விஷுவல் பண்ணுவேன். ஓகே, பண்றது ரைட்டு. அதை ஏன் பவர் பிஐ விஷுவல் பண்ணுவோம் அப்படின்னா நெஸ்லேன்ற கம்பெனி 32 கண்ட்ரீஸ்க்கு என்ன பண்றாங்க சாக்லேட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் சொன்னா. அப்போ என்னோட சிஇஓ என்ன பண்ணுவாரு உட்காந்து எல்லாம் நோட் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேவா, எந்த இடத்துல டவுன் ஆகுது, எந்த இடத்துல அப் ஆகுது, நம்ம இன்னும் வந்து என்ன பண்ணணும், ஃபியூச்சர்ல எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே அவரு ப்ரெடிக்ட் பண்ணுவாரு. அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதுதான் என்ன அப்படின்னா இந்த ஃப்ளோஸ். ஓகேவா, ஸோ நம்ம ஒர்க் பண்ணக்கூடியது எதில் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா நெஸ்லேன்ற இந்த கம்பெனியில தான் இந்த டேட்டா வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் புஷ் பண்ண போறோம். ஓகேவா, இந்த புஷ் பண்ணதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கிட்ட போகுமே புஷ் பண்ணிவிட்டு உங்களோட ரியல் டைம் டேட்டாஸ் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜமல் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த டேட்டா செட்டை வச்சு அவங்களுக்கு ஸ்னோஃப்ளேக்ல என்ன பண்ணுங்க டிபிக்கு புஷ் பண்ணி கொடுங்க. ஓகேவா, புஷ் பண்ணதை ஸ்னோஃப்ளேக்ல இருந்து ஓகேவா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஓகேவா மறுபடியும் ஸ்டோர் பண்ணி பவர் பிஐக்கு விஷுவல் பண்ணுங்க. இந்த பவர் பிஐக்கு விஷுவல் பண்ணினதை அவங்களுக்கு கிட்டப்ல புஷ் பண்ண வச்சிருங்க. சரிங்களா, அந்த கிட்டப்ல புஷ் பண்ண வச்சுட்டீங்கன்னாவே அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம், அந்த லிங்க் நம்ம ரெஸ்யூம்ல அப்லோட் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஜாப் ஆஃபர் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா எங்களோட அஜந்தா. ஓகேவா, எனக்கு கொடுத்த அஜந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான். இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்ததுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம செக்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது செக்ஷன்ஸ் ஸோ எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா பிளேசஸ் இல்லை அப்படின்னா நம்ம செக்ஷன்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து அந்த மீட் போடும் போதே நான் போட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் இப்போயே மென்ஷன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி தியரி தான். ஸோ யாராவது வந்து மிஸ் பண்ணினீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் பார்த்துக்கிட்டாலும் ஓகே. சப்போஸ் வந்து லைவ் செக்ஷன் அட்டன் பண்ற எனி ஒன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராக்டிக்கல் செக்ஷன்ஸ் தான், நாட் தியரி. ஓகேவா, ஸோ என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம், டேட்டாஸ்லாம் எங்கெங்க போகுது, என்னென்ன பண்றாங்கன்றத டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஓகே ஃபைன். ஓகேவா, இன்னைக்கு டுடே செக்ஷன்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? What is a batch? What is a stream? What is a ETL? What is a ELT? What is a Snowflake DB? நம்ம எந்த இடத்துல SQL ஒர்க் பண்றோம், ஓகேவா, ஒரு டேட்டாவை புஷ் பண்றதுக்கு என்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா, இதுல எல்லாம் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? அக்பர் பாஷா டவுட்டே இல்லையா? சொல்லுங்க. ஓகேங்க. ஓகே அக்பர் பாஷா. ஓகேவா, ஒரு சில டைம் கோத்ரூ பண்ணி பாருங்க. அந்த டேர்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் புதுசா இருக்கும். ஸோ ஒரு சில டைம் ஒரு 2 டைம் சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து அது உங்களுக்கு எப்படி சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன்ல இருந்து நீங்க அது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வேணாம். ஒரு 2-3 டைம் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வே ஈஸி டு ஒர்க். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சந்தானகுமார் உங்களுக்கு எனிதிங்? இல்ல ப்ரோ, ஆல் குட். ஆல்மோஸ்ட் டன். ஓகே, முகமது ஆசிஃப்.
he is not active. Okay. சமீரா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. இல்லையா? எல்லாமே புரிஞ்சுதா? புரிஞ்சுது ப்ரோ. என்ன புரிஞ்சுது? What way you understand? நான் இவ்வளவு நேரம் மியூட் பண்ணிட்டு சாரி ஆக்சுவலி பேக் அண்ட் ப்ராசஸ் ஃப்ரண்ட் அண்ட் ப்ராசஸ் அதுக்கப்புறம் டேட்டா ஸ்னோஃப்ளேக் டிபில எப்படி நீங்க லோட் பண்ணுவீங்க தென் ஹவு வில் இட் கெட் ஸ்டோர்ட் அட் த கிளவுட் ஸ்டோரேஜ் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிட்டு இருக்கு. ஓகே. ஸோ ETL கான்செப்ட் ELTலாம் என்னன்னு புரிஞ்சுதா? அதுவும் இப்போ புரியுது. ETL ELT. ஓகே. ஸோ இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. புரியலனாலும் மேபி வந்து இன்னொரு டைம் இந்த வீடியோஸ் பாருங்க, சரிங்களா? பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செக்ஷன் ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்த சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளே ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். எவ்ரி ஒன் இண்டிவிஜுவலி டெஃபினெட்லி என்ன பண்ண போறீங்க, ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஓகேவா? நஜிமுஜின் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது என்ன டவுட்? டவுட் இல்லையா? ஓகே ஃபைன். ஓகேங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வி ஆர் பிளான் டு என்ன அப்படின்னா இந்த AWS ஓகேவா, இந்த AWS வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்கு. மேபி அதுக்கு வந்து நமக்கு கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்னா டெபிட் வந்து ஏதாவது கண்டிப்பாக ஒன்று தேவைப்படும். அதுக்கு உண்டான டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு அந்த குரூப்ல ஷேர் பண்றேன். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாமே AWS அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணுங்க, ஓனா கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை கிரியேட் பண்றதுக்கு ஏதாவது அமௌண்ட் சார்ஜ் பண்றாங்கன்னா கிடையாது. அது வந்து 12 மந்த் ஃப்ரீ சர்வீசஸ் தான். எல்லா சர்வீசஸுமே வந்து 12 மந்த் ஃப்ரீ தான். நீங்க அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்னா டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்கிட்ட டாக்குமெண்டேஷன் இருக்கு, நான் உங்களுக்கு அந்த இன்டர்நெட் குரூப்ல வந்து என்ன பண்றேன், ஷேர் பண்றேன். அதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஓகேவா, ஸோ யாருக்காவது இது எனக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கேளுங்க, நான் அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுன்றதையும் நான் சொல்றேன். சரியா? ஏன் அப்படின்னா அந்த AWS அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா முடியாது. ஓகேவா? நான் பாட்டுக்கு இங்கே AWS அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுங்க, இங்கே போய் ஒர்க் பண்ணுங்கன்றத சொல்லிடுவேன். பட் ஆனால் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் பார்க்கும் போது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனால் ரன் பண்ணும் போது நான் ஃபர்ஸ்ட் ஓகேவா ஒரு 3 years பேக் 3.5 years பேக் வந்து 22 அப்போ ஒர்க் பண்ணும் போதெல்லாம் ஒரு கமாண்ட் கூட ஒர்க்கே ஆகாது, எல்லாம் சேமா இருக்கும். ஆனா என்ன இருக்காது, ஒரு கமாண்ட் கூட ஒர்க் ஆகாது. என்னடா இது ஒர்க்கே ஆகலைன்னு பார்த்தா சின்னதா வந்து தப்பு பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்காம இருக்கிறதுக்கு தான் நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், கத்துக்க முடியும். அந்த டேர்ம்ஸுமே ஈஸியா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? ஓகேங்க, பாய். ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா, இல்லை வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம இன்னைக்கு என் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வி ஆர் பிளான் கோயிங் லைக் எப்போ அப்படின்னா ஸோ இன்னும் வந்து ப்ராக்டிக்கல் செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி அரௌண்ட் 3 செக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா இருக்கும். ஓகேவா? ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி ப்ராக்டிக்கல் செக்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம காமிச்சோம் இல்லையா, அந்த எண்ட் டு எண்ட் செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா மேபி வந்து ஒரு 4 வீக் உள்ள நம்ம வந்து அந்த டிபிடி GitHubல எப்படி புஷ் பண்றன்ற அளவுக்கு 4 வீக்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து என் சைடில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸோ பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? 4 வீக் ஓகேவா, 4 வீக்ல எப்படி கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே ஃபைன், தேங்க்யூ, பாய்.